அல்லேலூயா. ஆண்டவர் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டுமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பல வாரங்களாக விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அநேக வேத பகுதிகளிலிருந்து விசுவாசத்தை கர்த்தர் எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், போதிக்கிறார் என்கிறதை எல்லாம் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். சென்ற வாரம் இந்த விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த சம்பவத்தை, அந்த ஓமையை நாம் வாசித்தோம். அந்த ஓமை சொல்லப்பட்டதனுடைய காரணம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுக்குள்ளாக இந்த விசுவாசம் எப்படி உண்டாகுகிறது, தேவனுடைய வசனத்தினால, வசனத்தை கேட்கிறதுனால இருதயத்திலே விசுவாசம் உண்டாகுகிறதை குறித்து அவர் அந்த பகுதியிலே கற்றுக் கொடுக்கிறார். சென்ற வாரத்துல 4 நிலங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 3 நிலங்களை குறித்து நாம் வாசித்தோம். அதாவது அந்த ஓமையில விதை தேவனுடைய வசனமாக இருக்கிறது. ஆமென். அதை விதைக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லது தேவனுடைய ஊழியக்காரர், அல்லது நீங்க வேதத்தை வீட்டில் எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை நீங்கள் உங்கள் இருதயத்திலே விதைக்கிறீர்கள். அந்த நிலம், விதைக்கப்படுகிற நிலம் தான் மனுஷர்களுடைய இருதயம். ஒவ்வொரு நிலம் என்று சொல்லப்படுகிறதெல்லாம் நம் ஒவ்வொருடைய இருதயமாகிய அந்த நிலம். அந்த இருதயமாகிய அந்த நிலத்துல தேவன் தம்முடைய வசனமாகிய விதையை அவர் விதைக்கிறார். அதனுடைய நோக்கம் என்ன? ஏன் அது விதைக்கப்படுகிறது? அந்த வசனம் விதைக்கப்படும் பொழுது பாருங்க, ஒரு விதை விதைக்கப்படும் பொழுது அது அந்த மண்ணிலே வேர் கொள்ளுகிறது, வேர் பற்றி கொள்ளுகிறது, வேர் முளைக்கிறது. அதைத்தான் விசுவாசம் உருவாகுவதற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. வேர் கொள்ளுகிறது தான் விசுவாசம் கொள்ளுவது. இப்ப அது வேர் கொண்டு அந்த விதை செடியாக வளர்ந்து மரமாக ஆக்கி அதுல கனிகள் உண்டாகுகிறது தான் அந்த விசுவாச வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில உருவாகுவதை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த 3 நிலங்களை சென்ற வாரத்துல பார்த்திருந்தோம். நடைபாதை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலம், அநேகர் நடந்து நடந்து அது கடினமாக ஆகிவிட்ட அந்த நிலம், அதில் விதைத்த பொழுது அது உணர்வில்லாமல் இருக்கிறபடினால், கடினமாய் இருந்து உணர்வில்லாமல் போனபடினால் குருவி வந்து அந்த விதைகளை எடுத்துக்கொண்டு சென்று விட்டது. 2வது நிலம் கற்பாறை போன்ற அந்த ஒரு நிலம். மேலோட்டமாக மண் இருந்தது கொஞ்சம், ஆனால் அடியில அது வேர் கொண்டு இன்னும் ஆழமாய் அது இறங்காதபடிக்கு கற்பாறைகள் இருந்தபடினால வெயில் அடித்தது பாருங்க. அப்பொழுது அந்த செடி கொஞ்சம் துளிர்த்தெல்லாம் வந்தது, ஆனால் அது காய்ந்து போய்விட்டது, உலர்ந்து போய்விட்டது என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். 3வது நிலம், அந்த நிலம் அதிலே விதைகள் விதைக்கப்பட்ட பொழுது வேர் கொண்டது, ரட்சிக்கப்பட்டது. அந்த பாருங்க, விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றது, அது கொஞ்சம் வளர்ந்தது, கொஞ்சம் கனிகள் கூட உருவானது. ஆனால் கூடவே முள்ளுகளும் சேர்ந்து வளர்ந்தபடினால அந்த முள்ளுகள் அவைகளை நெருக்கி போட்டு விட்டது. அப்ப அந்த 3 நிலங்களும் அதை குறித்து விளக்கமாக சென்ற வாரம் பார்த்திருந்தோம். அந்த 3 நிலங்களும் பலன் கொடுக்காமலே போய்விட்டது. அது கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் பலன் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் தம்முடைய வசனத்தை அவர் நமக்கு அனுப்புகிறார். இன்றைக்கு இந்த 4வது நிலம், நல்ல நிலம். ஆமென். சொல்லுங்க, நல்ல நிலம். நல்ல நிலத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அந்த நல்ல நிலம் தான் அந்த இருக்கிற 4 நிலத்திலேயே விளைச்சலை கொடுத்த ஒரு நிலம், பலன் கொடுத்த ஒரு நிலம், கனி காய்த்த ஒரு நிலம். ஆமென். அந்த வேத பகுதியை நாம் எடுத்து வாசிக்கலாம். 3 நற்செய்தியாளர்களும் அதை குறித்து சொல்லுகிறார்கள், அந்த நல்ல நிலத்தை குறித்து. மத்தேயு 13வது அதிகாரத்துல அந்த முதல் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 13வது அதிகாரம் 23வது வசனத்துல அந்த நல்ல நிலத்தை குறித்து, அந்த நல்ல நிலம், அதனுடைய பண்பு நலன்கள், அதனுடைய குணாதிசயங்கள், அதை குறித்து சுவிசேஷகர்கள் எழுதுகிறார்கள். தேவன் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறார். 23வது வசனம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். அதாவது வசனத்தை, அந்த நல்ல நிலம் போன்ற இருதயம் உடையவன் என்ன பண்ணுகிறான்? வசனத்தை கேட்கிறவனும் அதை உணர்கிறவனுமாய் இருக்கிறான் அப்படிங்கிறதாக, அதன் விளைவாக அவன் 100 மடங்கு பலன் கொடுக்கிறான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. மார்க் 4வது அதிகாரம் 20வது வசனத்துல மார்க் நற்செய்தியாளர் என்ன எழுதுகிறார்? அந்த நல்ல நிலத்தை குறித்து 20வது வசனம், வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு, அதாவது நல்ல நிலம் போன்ற இருதயம் உடையவர்கள் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன்
கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அதாவது அந்த வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதனுடைய விளைவாக ஒன்று 30ஆகவும் ஒன்று 60ஆகவும் ஒன்று 100ஆகவும் அவர்கள் பலன் கொடுக்கிறார்கள். மூன்றாவது இன்றைக்கு நாம் வாசித்த அந்த பகுதி லூக்கா நற்செய்தி புத்தகத்தில் 8வது அதிகாரம். லூக்கா இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அதை சொல்லுகிறார். 15வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அந்த நல்ல நிலத்தை போன்ற அந்த இருதயமுடையவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? வசனத்தை கேட்கிறார்கள், அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே அதை காத்து பொறுமையுடன் பலன் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த 3 வசனத்திலையும் அந்த நல்ல நிலம் எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்களாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுகிறது. முதல் காரியம் 7 அந்த குணாதிசயங்களை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவர்கள் வசனத்தை கேட்கிறவர்கள். ஆமென். இரண்டாவது, அவர்கள் வசனத்தை உணர்கிறவர்கள். ஆமென். மூன்றாவது, அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். நான்காவதாக, அந்த உண்மையான ஒரு இருதயம். ஆமென். உண்மையான ஒரு இருதயம். ஐந்தாவது, நன்மையான ஒரு இருதயம் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆறாவதாக, அந்த உண்மையும் நன்மையுமான அந்த இருதயத்துல வசனத்தை காத்து கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். காத்து கொள்கிறார்கள். ஏழாவது, அந்த நல்ல நிலத்தை உடையவர்கள் பொறுமையோடு அந்த வசனத்தை பொறுமையோடு காத்துக்கொண்டு பலன் கொடுக்கிறார்கள். ஆமென். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. நல்ல நிலத்தை உடையவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள், வசனத்தை உணர்கிறார்கள், வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். உண்மையான இருதயத்தோடும் நன்மையான இருதயத்தோடும் வசனத்தை காத்துக் கொள்கிறார்கள், பொறுமையோடு பலன் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 7 குணாதிசயங்களும் சென்ற வாரத்தில் நாம் பார்த்த அந்த 3 நிலங்கள் பாருங்க. நடைபாதை நிலம், கற்பாறை நிலம், முள்ளுள்ள நிலம். இதற்கு அப்படியே எதிர்ப்பதமானது. அதாவது அந்த நடைபாதை இருதயத்துக்கு எதிர்ப்பதமான ஒரு சுபாவம் தான் வசனத்தை கேட்கிறவர்கள், உணர்கிறவர்கள், ஏற்றுக்கொள்கிறவர்கள். கற்பாறை இருதயம் போன்ற ஒரு இருதயம் உடையவர்கள் அதற்கு எதிர்ப்பதமானதுதான் உண்மையும் நன்மையுமான இருதயம் உடையவர்கள். முள்ளுள்ள நிலத்திலே இருக்கக்கூடிய அந்த நிலத்திற்கு எதிர்ப்பதமானதுதான் காத்துக்கொண்டு பொறுமையாய் பலன் கொடுக்கிறவர்கள். சரி, அப்ப இந்த ஊமையை நாம் கேட்கும்போது நான் சொல்லியிருந்தேன், ஒருவேளை இன்றைக்கு என்னுடைய இருதயம் நடைபாதை போன்ற ஒரு இருதயமாக இருக்கலாம், விசுவாசித்து ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுக்காம ஒரு இருதயமாக இருக்கலாம், அல்லது கற்பாறை போன்ற ஒரு இருதயம், அதுல கடினமான குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய ஒரு இருதயமாக இருக்கலாம், அல்லது முள்ளுள்ள ஒரு நிலமாக அது இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எதற்காக இந்த ஊமையை சொல்லுகிறார்? அந்த நிலங்கள் அப்படியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அந்த நிலங்களும் நல்ல நிலமாக மாற முடியும். கர்த்தர் அதை மாற்றுகிறார். ஆமென். 4 விதமான நிலங்கள். உனக்கு கடினமான இருதயம், உனக்கு கற்பாறையான இருதயம், உனக்கு முள்ளுள்ள இருதயம், நீ லாய்க்கு பட மாட்ட, தேவனுடைய காரியத்தில் நீ கனி கொடுக்க மாட்ட என்று சொல்லி தேவன் ஒதுக்கி விடுவதற்காக அல்ல, மாறாக அந்த நிலங்கள் நல்ல நிலமாக மாற முடியும். அல்லேலூயா. கர்த்தர் அதை மாற்றுகிறவராக இருக்கிறார். அதே போல அந்த நல்ல நிலம் என்று சொல்லி சொல்லும் பொழுது, பிறக்கும் பொழுதே அந்த நல்ல நிலமாக அந்த நிலம் இல்லை. அந்த இருதயம் பாருங்க, நல்ல நிலம் போல இருக்கக்கூடிய அந்த ஒரு இருதயம் பிறக்கும் பொழுதே அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உடையதாக அது இல்லை. அது ஒரு காலத்துல நடைபாதை இருதயமாகத்தான் அது இருந்தது. அதுவும் ஒரு காலத்துல அது கீழே கற்கள் பாறைகள் எல்லாம் இருந்த ஒரு நிலமாகத்தான் இருந்தது. அந்த நிலத்திலும் ஒரு காலத்துல முள்ளுகள் எல்லாம் விளைந்ததுதான். ஆனால் இன்றைக்கு அது நல்ல நிலமாக இருக்கிறது. ஆமென். தேவனுடைய வசனத்தை ஏற்று அதை உணர்ந்து அதை விசுவாசித்து அதுல கனி கொடுக்கிற ஒரு நிலமாக இன்றைக்கு அது மாறி இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த 7 குணாதிசயங்களும் நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக மார்க் 4வது அதிகாரத்துல 13வது வசனம் கர்த்தராகிய இயேசு இந்த ஊமையை குறித்து சொல்கிறார். விதைக்கிறவனுடைய ஊமை என்று சொல்லி உலகத்தில் இருக்கிற அநேக எல்லா ஊழியரும், கிட்டத்தட்ட எல்லா ஊழியரும் அதை குறித்து பேசி இருப்பார்கள். ஏன் என்று சொல்லி சொன்னார், கர்த்தர் சொல்கிறார், மார்க் 4:13, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, இந்த ஊமையை நீங்கள் அறியவில்லையா?
அந்த ஓமையை சொன்ன உடனே சீடர்கள் வந்து கேட்கிறாங்க, அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இயேசு சொல்லுகிறார், இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா? அதை அறியாவிட்டால் மற்ற ஓமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள் அப்படின்னு சொன்னா, இந்த ஓமையை அறிந்து கொள்ளுகிறது என்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில மிகவும் அத்தியாவசியமான ஒரு காரியம். ஆமென். அதற்காக தான் கர்த்தர் அதை நேரம் எடுத்து அதை அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய இந்த ஆசீர்வாதங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி உண்டாகுகிறது, அதற்குரிய விசுவாசம் அவனுடைய இருதயத்தில் எப்படி உருவாகுகிறது என்கிறதை எல்லாம் கர்த்தர் அங்கே சொல்லி நமக்கு கொடுக்கிறார். இந்த 7 குணாதிசயங்கள்ல கர்த்தர் இன்றைக்கு அனுமதிக்கிறபடி ஒரு சிலரை பார்த்து இந்த வாரமும் அடுத்த வாரமும் அதை குறித்து தியானிக்க நான் விருப்பமா இருக்கிறேன். இன்றைக்கு அந்த முதல் குணாதிசயமாக அந்த நல்ல நிலம், நான் சொல்லியிருந்தேன், ஒரு காலம் அது நடைபாதையா இருந்தது, கடினமான கற்பாறையான முள்ளுள்ள இருதயமாகத்தான் அது இருந்தது. ஆனால் எப்படி நல்ல நிலமாக அது இருக்கிறது, அல்லது நல்ல நிலமாக எப்படி மாற முடியும், அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். முதலாவது அதனுடைய குணாதிசயம், வசனத்தை கேட்கிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை கேட்கிறதை காட்டிலும் வேற சந்தோஷமான ஆசீர்வாதமான ஒரு விஷயமே இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் இல்லாம தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் இல்லாம தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவன் விசுவாசிப்பான் என்று சொன்னால் அவனுக்கு எல்லாமே கூடும் என்பதாகத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஆனால் அந்த விசுவாசமே எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள உருவாகுகிறது? தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனாலதான். அல்லேலூயா. வசனத்தை கேட்க கேட்கதான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அந்த ஒரு விசுவாசம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற விசுவாசம் நம்முடைய இருதயத்திலே உண்டாகுகிறது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அநேக சத்தங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அநேக மனுஷர்களுடைய சத்தம். சாத்தான் வேற அவன் பேசுகிறான், தேவையில்லாத எண்ணங்களை விதைக்கிறான், கெட்ட எண்ணங்களை விதைக்கிறான், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய தூண்டும்படிக்கு சத்துரு பேசுகிறான். அல்லது என்னுடைய இருதயத்திலேயே அவிசுவாசமான பலவீனமான குரல் பேசி என்னுடைய செவிகள் அதை கேட்கிறது பாருங்க. ஆனால் அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் இந்த நல்ல நிலத்தை உடையவர்கள் அல்லது நல்ல நிலமாய் ஆக விரும்புகிறவர்கள் தேவனுடைய வசனத்தின் சத்தத்தை கேட்கிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. காரணம், அந்த வசனம் தான் அவருடைய இருதயத்திலே விசுவாசத்தை உருவாக்கி அவர்களுக்கு பிழைப்பை உண்டு பண்ணும். ஆமென். அப்ப பாருங்க, அந்த வசனம் விதைக்கப்படுகிற இடத்துல நாம் அதை கேட்கிறது எவ்வளவு ஒரு பாக்கியமான ஒரு காரியம் பாருங்க. தேவனுடைய வார்த்தையை போதிக்கப்படுகிற இடத்துல, தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கிற இடத்துல நான் உட்கார்ந்து அந்த வசனத்தை கேட்க வேண்டியது அத்தியாவசியம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்துல நமக்கு தெரிந்த வசனம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு பிழைப்பு உண்டாக்கும். ஆமென். ஒருவேளை 1 மணி நேரம் நம்ம பிரசங்கத்தை கேட்கலாம், அல்லது நீங்க வீட்டுல ஒரு 4 அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசிக்கலாம். ஆனால் கர்த்தர் அதிலிருந்து உங்களுக்கென்று பேசக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, ஆமென், அந்த ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணிவிடும். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில பிழைப்பை அது உண்டு பண்ணிவிடும். அது சாத்தானுக்கு தெரியும் பாருங்க. அதனால்தான் ஜனங்கள் அந்த வசனம் விதைக்கப்படுகிற இடத்திற்கு ஜனங்களை வராதபடிக்கு அநேக தடைகளை செய்து அவன் தடுத்து போட்டு விடுகிறான். அந்த நல்ல நிலமாக இருப்பவர்கள் இல்ல, நான் தேவனுடைய வசனத்தை கேட்பேன். ஆமென். அந்த வசனத்தை நான் கேட்பேன், செவி கொடுத்து நான் அதை கேட்பேன் என்று சொல்லி அவர்கள் தீர்மானம் எடுக்கிறவர்கள். அல்லேலூயா. சரி, இந்த வசனத்தை கேட்கிறதுன்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு தடவை அப்படி 6 மாசத்துல ஒரு தடவை நம்ம அப்படி கேட்கிற அந்த கேள்விப்படுகிற அந்த வசனம் கிடையாது. தொடர்ச்சியாக கேட்கக்கூடியவர்கள். ஆமென். அதுதான் அந்த நிலத்தை நல்ல நிலமாக அது மாற்றுகிறது. நடைபாதையா இருக்குது, அதுல விதை விதைச்சோம், அந்த விதையை உடனே குருவி எடுத்துக்கொண்டு போய்விடுகிறது. அப்ப திரும்ப ஏங்க அதுல விதைக்கணும்? அந்த நடைபாதை எப்படி ஒரு நல்ல நிலமா, உணர்வுள்ள ஒரு நிலமா மாற முடியும்? நமக்கு அந்த கேள்வி எழும்பும். ஆனால் தொடர்ச்சியா ஆண்டவருடைய வசனத்தை கேட்க கேட்க கேட்க, ஹல்லேலூயா, அந்த கடினங்கள் எல்லாம் மாறும். ஆமென். அந்த காய்ந்து போன தன்மை எல்லாம் மாறி நிறைய பேர் நடந்து 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 அநேகருடைய அந்த அபிப்பிராயங்கள், அநேகருடைய கருத்துக்கள், அதையெல்லாம் மாறி மாறி அது ஒரு உணர்வுள்ள இருதயமாக அது மாறும். ஆமென். இப்ப வசனத்தை கேட்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது தொடர்ச்சியாக தேவனுடைய வசனத்தை வாரம் தோறும் இங்க நம்ம தேவனுடைய வசனத்தை விதைக்கிறோம். அந்த வசனத்தை கேட்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள்.
அது மாத்திரம் போதாது, நீங்கள் வீட்டில் சென்று வேத புஸ்தகத்தை எடுத்து அதை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11வது வசனம். அங்கு பெரோயா என்கிற ஒரு பட்டணத்தாரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? அப்போஸ்தலர்கள் எங்கும் திரிந்து தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டு அவர்கள் சென்றார்கள். அங்கே பெரோயா என்கிற ஒரு பட்டணத்துக்கு வந்த பொழுது 11வது வசனம், Actes des Apôtres chapitre 17 verset 11. அந்த பட்டணத்தார் யார்? அந்த பெரோயா பட்டணத்தார் மனவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஆமென். இந்த பெரோயா பட்டணத்தார் எப்படிப்பட்டவர்களாம்? வெறும் ஞாயிற்றுக்கிழமை தூரம் வந்து வசனத்தை மாத்திரம் கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போய் இங்க திறக்கிற பைபிள் இங்கே மூடிட்டு அப்படியே வைத்து விடுகிறவர்கள் அல்ல. மாறாக அவர்கள் வீட்டுக்கு சென்று அந்த வேத வசனங்கள், சரி சபையில பிரசங்கிக்கப்பட்டது, இவர்கள் ஊழியர்கள் சொன்னார்களே, இந்த வசனங்களை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். தேவனுடைய வசனத்தை வீட்டிலும் எடுத்து வாசிக்கிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அந்த பகுதியில ஒரு விரலை வைத்துக் கொள்ளுங்க. லூக்கா நற்செய்தி புஸ்தகத்துல 8வது அதிகாரம் நம்ம வாசித்த அதே பகுதியில 18வது வசனம், மார்க்கு புஸ்தகத்துல 4:24. இந்த 2 வசனமும் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், நீங்கள் தொடர்ச்சியா இந்த வரக்கூடிய பகுதி தான் அந்த விதைக்கிறவனை குறித்து அந்த உவமையில, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிருங்கள். மார்க்கு சொல்லுகிறார், கேட்கிறதை கவனியுங்கள். அல்லேலூயா. பிரசங்கிக்கப்படுகிற அந்த வார்த்தையை கேட்கிற விதத்துல ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அதை கேட்கும் பொழுது கவனித்து கேட்கிறதுல அதுல முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆமென். நம்ம வாசித்த அதே அப்போஸ்தலர் 17:11 அந்த ஜனங்கள் எப்படி கேட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அந்த பெரோயா பட்டணத்தார் வசனத்தை வெறுமையே கேட்டார்கள் மாத்திரமல்ல, வீட்டுல போய் அதை மறுபடியும் எடுத்து வாசித்தார்கள் என்று சொல்லி மாத்திரம் சொல்லாம, அவர்கள் அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய், ஆமென், மனோவாஞ்சியாய் வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென். சொல்லுங்க, மனோவாஞ்சியாய். ஆமென். அப்ப தேவனுடைய வார்த்தையை நாம் எப்படி கேட்க வேண்டும்? மனோவாஞ்சியாக, ஒரு விருப்பத்தோடு, ஒரு ஆசையாக, ஒரு சந்தோஷத்தோடு, ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு பேசுவார், ஆண்டவரே என்னோடு நீர் பேசும், உம்முடைய வார்த்தை என்னுடைய இருதயமாகிய நிலத்தில் வந்து விழட்டும், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எடுக்கப்பட்டு உமக்கு பிரியமானதை என்னுடைய வாழ்க்கையில் அது செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கவனமாக கேட்பார்கள். எப்படி கேட்கிறார்களாம்? தேவனுடைய வார்த்தையை கவனமாக அவர்கள் கேட்கிறார்கள். அதே சமயத்தில் ஒரு திறந்த மனதோடு, நமக்கு அநேக அபிப்பிராயங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்ல போகிறது, என்ன சொல்லுகிறதோ அதை நான் ஏற்றுக்கொள்வேன், அதை நான் அங்கீகரிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் மைண்டட், அதாவது ஒரு திறந்த மனதோடு தேவனுடைய வசனத்தை தாழ்மையோடு அந்த ஜனங்கள் கேட்டார்கள். பெரோயா பட்டணத்தை மன வாஞ்சியோடு அவர்கள் கேட்டார்கள் பாருங்க. அல்லேலூயா. ஏசாயா 50வது அதிகாரம் 4வது வசனத்துல இன்னும் ஒரு காரியத்தை கர்த்தர் அங்க சொல்லுகிறார். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் மனுஷனா இந்த பூமியில வந்து அவர் வாழக்கூடிய அந்த நாட்களில பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அவர் வசனத்தை எப்படி பெற்றுக் கொள்ளுகிறார் அப்படிங்கிறது குறித்து சொல்லும் பொழுதும் 4வது வசனம் ஏசாயா chapitre 50 verset 4 அதனுடைய அந்த பின்பகுதியை மாத்திரம் பாருங்க. காலைதோறும் என்னை எழுப்புகிறார், இயேசுவை குறித்து காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆமென். எப்படி அந்த பிரசங்கத்தை, போதனையை, தேவனுடைய வசனத்தை கேட்கும்படிக்கு தேவன் செய்கிறாராம். அந்த வசனத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்கள் எப்படி கேட்கிறார்கள்? எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள். கற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஏதோ சொல்ல போகிறார்கள், இன்றைக்கு நான் எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும், அதான் எனக்கு தெரியுமே, எதை சொன்னாலும் அதை எனக்கு தெரியுமே என்று சொல்லுகிற ஜனங்கள் அல்ல. அல்லது இவர் என்ன பெருசா சொல்லிட போறாரு, நான் என்ன பெருசா கேட்டு அது என்ன பெருசா என்னுடைய வாழ்க்கையில அது என்ன பெருசா மாற்றத்தை உண்டு பண்ண விட போகிறதுங்கிறத ஒரு மனப்பான்மையோடு கேட்கல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவன், அவருக்கு எல்லாமே தெரியும் பாருங்க. ஆனால் அவர் பூமியில வந்த பொழுது கற்றுக்கொள்ளுகிறவரை போல தேவனிடத்திலிருந்து அந்த வசனத்தை கவனமாய் அவர் கேட்டார். ஆமென். அல்லேலூயா.
ஒரு மாதிரி அசட்டியான ஒரு மனதோடு அல்ல, அல்லது கவனம் இல்லாத ஒரு குணத்தோடு அல்ல, அல்லது இங்கேயும் அங்கேயும் பராக்கு பார்த்துக்கொண்டு பாருங்க. சபையில வரும்பொழுதுதான் நமக்கு அது தூக்கம் வருது. தூங்கிக் கொண்டே வசனத்தை கேட்கிறது கிடையாது. தேவனுடைய வசனத்தை விழிப்புள்ளவர்களாக சொல்லுங்க, விழிப்புள்ளவர்களாக சொல்லுங்க, விழிப்பு உண்டாகட்டும், விழிப்புள்ளவர்களாக கவனமாக அதை கூர்ந்து கவனிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். ஏன் சொல்ல கர்த்தர் சொல்லுங்க, நீ கவனிக்கிற வசனத்தை கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிரு. அந்த விதம் நீ எப்படி கேட்கிறாத, நீ கேட்கிறதை நீ கவனிக்கிறியா, அல்லது உன்னுடைய வீட்டில் உன்னுடைய சிந்தனையை வைத்து விட்டு நீ கேட்டுக்கொண்டிருக்கிறியா? எப்படி கேட்கிறாய்? நீ கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிரு. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமே வசனம் போதிக்கப்பட்டு, அந்த வசனம் சரியான விதத்தில் கேட்கப்பட்டு என்னுடைய இருதயத்தில் அது விசுவாசத்தை உருவாக்குகிறது தான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னா, அதை தவிர எனக்கு வேற எந்த வேலை இருக்கிறது? அல்லேலூயா. 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம கொடுத்து வருகிறோம். இப்ப வரும்பொழுது அதை அசட்டையா எப்படி கேட்டுட முடியும்? இல்ல, ஆண்டவரே என்னோடு இன்றைக்கு நீ பேசும். ஆண்டவரே, அது இந்த வார்த்தைகளுடைய இருதயத்துல விசுவாசத்தை உருவாகட்டும். ஆண்டவரே, என்னுடைய குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு பதில் உண்டாகட்டும், என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில் உண்டாகட்டும், என்னை கட்டி எழுப்பும், என்னுடைய துக்கத்துக்கு ஒரு பதில் உண்டு பண்ணும். இன்றைய நாளில எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தை, எனக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தை, எனக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தையை இன்றைக்கு நீ பேசும். அடியேன் கேட்கிறேன், அடியேன் கவனமாய் கேட்கிறேன், கூர்ந்து கேட்கிறேன், சந்தோஷத்தோடு மன வாஞ்சியோடு நான் அதை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்பார்கள். பாருங்க, ஒரு சிலர் வரும்பொழுது அந்த அந்த சபைக்கு கிளம்பி வருகிற அந்த நிமிஷம் வரைக்கும் வீட்டில் டிவி போட்டுக்கொண்டு அதுல ப்ரோக்ராம்களும் அதுவும் இதுவும் பார்த்து கொண்டு கடைசி சரி மணியாட்டி நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வருகிறது இல்லை. அல்லது கார்ல வரும்பொழுது கடைசி வரைக்கும் சினிமா பாட்டு கேட்டுக்கொண்டு வந்து இங்க நேரம் வருது இல்லை. இல்லை, காரணம் சாத்தான் அப்படியான காரியங்கள் வழியாக விதைக்கிறாங்க. எல்லாமே விதைகள் தான். இங்க கேட்கக்கூடியது எல்லாமே உங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிற விதைகள். அதனால்தான் தேவனுடைய ஆலயத்தில் வரும்பொழுது முதலாவது நம்ம என்ன செய்கிறோம்? தேவனை பாடி அவர் செய்த நன்மைகளை சொல்லி அவரை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கிறோம். ஆமென். காரணம், அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம துதிக்க 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 அது என்ன ஆகுகிறது பாருங்க. ஒரு பக்கம் நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறோம், அது என்னுடைய அதற்காகவே கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஆனால் நான் துதித்து பாட 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 என்னுடைய இருதயம் என்ன பண்ணுகிறது? தேவனுடைய வார்த்தையை சரியான விதத்தில் கேட்கக்கூடியதாக அது மாற்றி விடுகிறது. ஆமென். பல யோசனையிலிருந்து நம்ம வரோம் இல்லையா? வாரம் ஃபுல்லா பல காரியங்கள்ல நம்ம வருகிறோம். அப்படி வரும்பொழுது அந்த வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு சரி இந்த ஐயா சபைக்கு போறாரு, சரி போகட்டும், அங்க போய் அவர் கேட்க விடாம அவரை காது மந்தமா ஆக்கி விட்டுட்டா அவர் போறதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி சத்துரு முழு நேரமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் அவரை துதிக்கும் பொழுது பாடும் பொழுது அவருக்கு நன்றி சொல்லி தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை நான் இங்க பாடி புகழும் பொழுது என்னுடைய இருதயம் தேவனுடைய வசனத்தை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு நிலையில கொண்டு நிறுத்தி விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாரம்பரிய சபையில பாருங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வந்துட்டு அங்க அவர் எழுந்து பேச ஆரம்பிச்சாருனாக்கா அப்படியே எழுந்த பம்பு செட் இருக்கும், பம்பு செட்ல போய் உட்காந்துக்கணும். அதுல போயிட்டு காலை விட்டு ஆட்டிங்க அதுல விளையாடி கொண்டு இருப்போம். அல்லது தென்னை மரம் இருக்கும், தென்னை மரத்துக்கு கீழே போய் உட்காந்து கொண்டு இருப்போம். அது பாரம்பரிய சபைகள்ல. அப்ப இங்கேயும் ஒரு சில சமயங்கள்ல ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, சரி அவர் பாடினு இருப்பாரு, அங்க ஒருத்தர் நின்று ஏதோ பாடியில கையை தூக்கு அல்லேலூயா சொல்லுன்னு சொல்லி பாடினு இருப்பாரு. அதெல்லாம் மூடிட்டு ஒன்றும் பிரசங்கம் தொடங்கல, இன்னும் கொஞ்ச நேரம் நேரா பிரசங்கத்துல போயிடுவோம். இல்லை, அது அதிக பிரயோஜனம் நமக்கு உண்டாகாது. நம்ம தேவனை துதித்து பாடும் பொழுது அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது என்னுடைய இருதயம் ஆயத்தமாகுகிறது. அல்லேலூயா. கேட்கிறவர்கள், ஆமென், வசனத்தை கேட்கிறவர்கள். இரண்டாவது, அந்த நல்ல நிலத்தை உடையவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்களாம்? வசனத்தை வெறும் கேட்கிறவர்களா மாத்திரம் இல்லை, பல மணி நேரம் வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வசனத்தை கேட்டு உணர்கிறவர்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த ஒரு மனுஷனுக்கு அந்த ஒரு உணர்வு, தேவனுடைய வசனத்தினால உணர்வு அவனுடைய இருதயத்தில் உண்டாகிவிட்டால் தேவன் பெரிய காரியங்களை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில செய்துவிட முடியும். பெரிய காரியங்கள். உணர்வு, அந்த உணர்வு என்று சொல்லுகிறது எதை குறிக்கிறது? சொல்லப்படுகிற பேசப்படுகிற வார்த்தை அதை நான் அறிந்து புரிந்து கொள்ளுகிறது. ஆமென். நான் உணர்கிறேன், அதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆமென். என்னுடைய தேவையை நான் புரிந்து கொள்கிறேன், நான் உணர்கிறேன், சென்சிபிளாக ஆகுகிறேன்.
அந்த நடைபாதை போன்ற இருந்த அந்த நிலம் அப்படியே கடினப்பட்டு போயிடுது பாருங்க. அதுல அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இல்லை. நிறைய பேர் நடந்து கடினப்பட்டு ஒரு சாஃப்ட்னஸ் இல்லை. அதுல விதையை விதைத்தவொடனே கட்டாந்தரையில விழுந்த வித மாதிரி குருவி ரெடியா காத்து இருந்தது. அது உடனே தூக்கி கொண்டு போய்விட்டது. ஆனால் இந்த நல்ல நிலம் உணர்கிறவர்களாக இருப்பார்கள், சென்சிபிள். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு சென்சிபிளா இருப்பார்கள். அல்லேலூயா. அப்படி சென்சிபிளா இருக்கக்கூடிய அது ஒரு நல்ல ஒரு உதாரணம் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல 2வது அதிகாரம் 37வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 2வது அதிகாரம் பாருங்க. அதை தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது அது நாம் அறிந்து சிந்தித்து புரிந்து கொள்கிற அந்த ஒரு குணாதிசயம் அது இன்றைக்கு கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணுகிறார். அறிந்து சிந்தித்து புரிந்து கொள்கிறது தான் அந்த உணர்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோம். உணர்கிறது. சரி, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் என்ன சம்பவம்? பெந்தோகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அப்போஸ்தலர் பேதுரு எழுந்து நின்று அங்க பிரசங்கம் பண்ணுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அதுல அந்த எருசலேம்ல யூத ஜனங்கள், மத தலைவர்கள் எல்லாமே நிரம்பி இருக்கிற அந்த இடத்துல அவர் தைரியமா ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனுஷன் எழுந்து நின்று இயேசுவை பிரசங்கம் பண்ணுகிறார். அதுவும் என்ன சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறார்? நீங்க தான் நசரேயனாகிய இயேசுவை சிலுவையில் அடித்து கொலை செய்தீர்கள் என்று சொல்லி அந்த கொலை குற்றத்தையே அந்த ஜனங்கள் மேல போடுகிறார். பாருங்க 23வது வசனத்துல, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவின்படியையும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையினாலே சிலுவையில் ஆணி எடுத்து கொலை செய்தீர்கள் சொல்றார். நம்ம இன்னும் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார், பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம சொல்லுகிற உண்மை. ஆனால் அங்க நடந்த சம்பவம் பேதுரு அதை எடுத்து எப்படி சொல்லுகிறார்? நீங்க தான் உங்களுடைய அக்கிரமத்தினால்தான் நீங்க இயேசுவை சிலுவையில் கொலை செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இயேசுவை தேவன் உயிரோடு எழும்ப செய்தார். அந்த இயேசுவை தேவன் ஆண்டவராக ஆக்கியிருக்கிறார், அவரைத்தான் ராஜாவாக ஆக்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். நல்ல அக்கினியாய் வைராக்கியமாய் பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். 37வது வசனத்துல பாருங்க, இதை அவர்கள் கேட்ட பொழுது, அப்ப முதல்ல கேட்டாங்க, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குற்றப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப இந்த இருதயத்துல என்ன குத்தப்படுறது, குத்தெல்லாம் பேசுறாங்க, அப்படி கிடையாது. அது இல்லை. அங்க என்ன சொல்லுகிறார்? இவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவரால் உண்டாக்கூடிய பாவ மன்னிப்பையும் குறித்து அவர் பேச 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 அந்த ஜனங்கள் இருதயத்தில் உணர்வு அடைந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் உணர்வு அடைந்து, எங்களுடைய பாவம் தான், எங்களுடைய அக்கிரமங்கள் தான், எங்களுடைய மீறுதல்கள் தான் அந்த தேவனையே மனுஷனாய் இந்த பூமிக்கு வர செய்து அவரை சிலுவையிலே, என்னுடைய பாவம் தான் இயேசுவை சிலுவையிலே அடித்தது. அந்த ஒரு உணர்வு பாருங்க. தேவன் என் மேல எவ்வளவு அன்பு இருந்தால் தம்முடைய குமாரனையே எனக்காக கொடுத்திருப்பார். அவரை நம்ம அசட்டையா இத்தனை காலம் நம்ம விட்டு விட்டோமே, அவர் நமக்கு முன்பாக வந்து அற்புதங்களை அடையாளங்களை செய்தாரே, அவரை நம்ம அசட்டையா தள்ளி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி உணர்வு அடைந்தார்கள். அல்லேலூயா. உணர்வு அடைந்தார்கள். அந்த பாவ உணர்வு அவர்கள் அடைந்தார்கள். 2 நாளாகமம் புத்தகத்துல 6வது அதிகாரம் அந்த உணர்வை குறித்து அங்க சொல்லும் பொழுது, 2 நாளாகமம் புத்தகம் 6வது அதிகாரம் 37வது வசனத்துல, அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வு அடைந்து, இப்ப அந்த ஜனங்கள் அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். அங்கே சிறைப்பட்டு போன இடத்துல அவர்கள் உணர்வு அடைந்தார்களாம். அப்படின்னு சொன்னா அது விளக்கி பைபிள் விளக்கி சொல்லுது பாருங்க. அவர்கள் மனம் திரும்பி, நாங்கள் பாவம் செய்து, நாங்கள் அக்கிரமம் பண்ணி, நாங்கள் துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சினார்கள். பாத்தீங்களா? அப்ப அதையேத்தான் இந்த ஜனங்களும் செய்கிறார்கள். அவர்கள் உணர்வடைந்து மனம் திரும்பி, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணினோம், நாங்கள் துர்மார்க்கத்துல நடந்தோம், நாங்கள் பாவத்தின் அடிமையில இருக்கிறோம், நாங்கள் சாத்தானுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம், பாவ சாயல் எங்களுக்குள்ள இருக்கிறது அப்படி என்கிறதனுடைய அந்த உணர்வு அவர்கள் அடைந்து தேவனுடைய அன்பை அவர்கள் நினைத்து பார்த்தார்கள். அல்லேலூயா. தேவனுடைய அன்பை அவர்கள் உணர்ந்தார்கள்.
தாங்கள் எந்த அளவுக்கு ரட்சிக்கப்பட வேண்டும், தாங்கள் எந்த அளவுக்கு மீட்கப்பட வேண்டும், தாங்கள் எந்த அளவுக்கு அந்த அவல நிலையில அந்த அந்த ஆழமான சேற்றில நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறதை அவர்கள் உணர்ந்தார்கள். அல்லேலூயா. உணர்வு அவர்கள் அடைந்தார்கள். சங்கீத புஸ்தகத்துல 53வது அதிகாரம் தாவீது சொல்லுகிறான். சங்கீத புஸ்தகம், கர்த்தர் அப்படிப்பட்ட அந்த உணர்வு உள்ளவர்களை தேவன் இன்றைக்கும் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, யார் என்னுடைய வசனத்தை கேட்டு என்னுடைய வார்த்தையை கேட்டு யார் உணர்வு உள்ளவன் யார் அப்படின்னு சொல்லி தேவன் இன்றைக்கும் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். 53வது அதிகாரம் 2வது வசனத்துல, சோம் 2 தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். நான் சொன்ன அந்த உணர்வு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த உணர்வு உள்ளவன் உண்டோ அப்படின்னு சொல்லி பரலோகத்தில் இருக்கிற தேவன் பூமியில் இருக்கிற மனுஷர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கேட்கலாம், ஆண்டவரே உம்முடைய அந்த கண்கள், உம்முடைய பார்வை என் மீது படட்டும். ஆமென். அந்த பூமி எங்கும் சுற்றி திரிகிற உம்முடைய கண்கள் உணர்வுள்ளவனை தேடிக்கொண்டிருக்கிறீரே, உம்முடைய வார்த்தையை, வசனத்தை, சுவிசேஷத்தை கேட்டு உணர்வடைகிற அந்த ஜனங்களை நீ தேடிக்கொண்டிருக்கிறீரே, அந்த பார்வை இன்றைக்கு என்னுடைய இருதயத்துல அது இறங்கி வரட்டும். அல்லேலூயா. அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்முடைய வேத புஸ்தகத்துல கொர்நேலியு, சென்ற வாரம் அதை குறித்து நம்ம பார்த்திருந்தோம். கொர்நேலியு ஒரு நல்ல இருதயம். ஆமென். நம்ம அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நல்ல இருதயம் உடையவர்கள் எப்படி நல்ல இருதயம், அந்த குணாதிசயம் என்ன, அல்லது ஒரு நடைபாதை போன்ற கடினமான இருக்கிற இருதயம் எப்படி நல்ல நிலமாக மாற முடியும் அப்படிங்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல நாம் சென்ற வாரம் தியானித்திருந்தோம். அந்த கொர்நேலியு அந்த ஆளிடத்துல பாருங்க, சொல்லுகிற அளவுக்கு ஒரு குற்றமும் இல்லை, ஒரு குறையும் இல்லை. பதவி இருக்கிறது, பணம் இருக்கிறது, பக்தி இருக்கிறது, பயம் இருக்கிறது. கவனிங்க, குடும்பத்தோடு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக அவன் இருக்கிறான். தான தர்மம் செய்கிறவனாக இருக்கிறான். அந்த ஊர் உலகத்தில் இருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாருமே நல்லவையா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி நல்லவன் என்று சொல்லி நல்ல பேரும் வாங்கி இருக்கிறான். அவன் வீட்டுல வேலை செய்கிறவங்க முதற்கொண்டு அவனுடைய ஆர்மியில வேலை செய்யக்கூடிய இந்த ஆட்கள் முதற்கொண்டு இவன் நிமித்தம் தேவன் மேல கடவுள் பக்தி உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். பொதுவா கடவுள்னு ஒருவர் இருக்கிறார், அவர்கள் நம்ம பயப்படணும் இல்லையா, இனிமேல் கண்ட காரியங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு பயந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவன் இருக்கிற அந்த இத்தாலியா பட்டணத்துல இயேசுவை குறித்து ஓரளவுக்கு அவர்கள் கேள்விப்பட்டும் இருக்கிறார்கள். இப்ப பேதுரு அந்த வீட்டுக்கு அனுப்பப்பட்டு அவர் வருகிறார். பேதுரு வந்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன பிரசங்கம் பண்ணார்? இங்க 2வது அதிகாரத்துல வாசித்தமே அதே பிரசங்கம் தான். வேற சுவிசேஷம் வேற எதுவுமே இல்லை. சுவிசேஷம் மறுபடியும் பேதுரு அங்க எடுத்து பண்றார். இயேசு செய்த அற்புதங்கள், இயேசுவை சிலுவையில் அடித்து அவர் கொலை செய்தார்கள், அவரை தேவன் 3வது நாள் உயிரோடு எழுப்பினார். அந்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவரை தான் கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும்படிக்கு நியாயாதிபதியாக தேவன் உயர்த்தி இருக்கிறார். அவரைத்தான் ஆண்டவராக தேவன் உயர்த்தி இருக்கிறார். அவரைத்தான் ராஜாவாக, நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாக தேவன் வைத்திருக்கிறார். அவரை நீ விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வாய் என்று சொல்லி பேதுரு இதுதான், வேற மெசேஜ் அவர்கிட்ட இல்ல பாருங்க. இதையே தான் திரும்ப பேசுகிறார். கொர்நேலியு வீட்டிலையும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த கொர்நேலியு பாருங்க, நல்ல மனுஷன், நல்ல இருதயம். அவன் அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவன் வந்து, ஆமா இவரு மீன் பிடிக்கிற ஒரு ஆள், நேற்று வீட்டுல மீன் பிடிச்சுன்னு என் வீட்டுல வந்து நீ பிரசங்கம் பண்றியா அப்படி கேட்டுக்கொண்டு பாருங்க. கொர்நேலியு ஒரு நல்ல இருதயம். அவன் 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 அந்த அந்த நல்ல இருதயத்தோடு அவன் உணர்கிறான், இந்த சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில உண்மை இருக்கிறது, இந்த சொல்லக்கூடிய இந்த பிரசங்கிக்கூடிய இந்த வார்த்தையில தேவனுடைய சத்தியம் இருக்கிறது. உண்மைதான், என்கிட்ட எந்த குறைகளும் இல்லை, என்கிட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஆனால் அது எனக்கு ரட்சிப்பு இல்லை. நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் தான், நான் ஒரு பக்தியா வாழக்கூடிய ஒரு மனுஷன் தான். ஆனால் அது என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் விடாது. எனக்கு பணம் இருக்குது, எனக்கு பதவி இருக்கிறது, ஆனால் அது எனக்கு நித்தியமா எனக்கு வராது. அவன் யோசிக்கிறான் பாருங்க, உணர்கிறான், சிந்திக்கிறான், அவன் உணர்வு அடைகிறான். உணர்வு அடைந்து இந்த மனுஷன் போதிக்கிற இந்த பாவம் மன்னிப்பு ஆகிய அந்த மீட்பு எனக்கு வேண்டும். உணர்வு அடைந்த இருதயம் அதை அவன் உணர்கிறான். இந்த பாவம் மன்னிப்பு ஆகிய மீட்பு எனக்கு வேண்டும். தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த ஒரு உரிமையும் அந்த ஒரு அதிகாரமும் எனக்கு வேண்டும். தேவனுடைய அன்பையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நான் பரிபூர்ணமாய் நான் அனுபவிக்கணும்.
நான் ஏதோ ஒரு பக்தியில இருந்துட்டேன், நான் ஏதோ கடவுள் பயத்துல நான் இருந்துட்டேன். ஆனால் இல்ல, நான் முழுமையா அவருடைய அன்பை நான் பெற்றுக்கொள்ளணும், முழுமையாக நான் அவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். இந்த பாவத்தின் இன்றைக்கு எந்த பாவமும் இல்லாதது போல இருக்கலாம், அல்லது வெளியில இருக்கிற ஜனங்கள் கை நீட்டி குற்றம் சாட்டுகிற அளவுக்கு எந்த பாவமும் என்கிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனால் அந்த பாவத்திலிருந்து ஒரு முழு விடுதலை எனக்கு வேண்டும். பாவத்தின் வல்லமையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். பாவத்தின் வழிகள், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். அந்த பாவத்திற்கு அதிபதியா இருக்கிற சாத்தானுடைய பிடியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். எனக்கு நித்திய வாழ்வு வேண்டும். நான் இங்கே வாழ்ந்து முடித்து விட போகிறது அல்ல. உணர்கிறான். கொர்நேலியு நல்ல இருதயம் பாருங்க, அவர் உணர்வு அடைந்தான். அல்லேலூயா. அப்போ உணர்வு உள்ளவன் உண்டோ என்று சொல்லி கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். பூமி எங்கும் சுற்றி திரிகிற கண்களோடு அவர் அப்படியே அந்த குடும்பத்தின் மேலேயே இறங்கி வந்தார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அங்கே கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேர் முடியும் அந்த வசனம் சொல்வது பாருங்க. ரொம்ப அதை வாசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம். 44வது வசனத்துல இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையிலே வசனத்தை கேட்டவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க? வெறுமையா வசனத்தை கேட்டவர்கள், அவ்வளவுதான். வசனத்தை கேட்டவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் ஏதோ பேதுரு இப்பதான் பெந்தகோஸ்தில இருந்து வெளியில வந்தார், இப்பதான் அவர் ரொம்ப அக்கினியா இருக்கிறார், அப்ப அவர் பேச அவர் பிரசங்கத்துல வல்லம் இருக்கிறது, அதனால அக்கினி இறங்கி வந்தார். இல்ல, நீங்க எவ்வளவுதான் பெரிய ஒரு பிரசங்கியா நீங்க கொண்டு வாங்க, என்னுடைய இருதயம் உணர்வு இல்லாம ஒரு 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 மரக்கட்டை, மரக்கட்டையில நீங்க என்னத்தான் 1000 வோல்ட் எலக்ட்ரிசிட்டியை வச்சா அது என்ன பண்ணும்? மூவேஸ் கொண்டிக்டர் மூவேஸ் கொண்டிக்டர் நான் கண்டக்டர், அது வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து பாஸ் ஆகாது அது வழியா. ஆனால் ஒரு இருமலை நீங்க கொஞ்சோண்டு ஒரு 5 வோல்ட் வைங்க, உடனே ஷாக் அடிக்கும். ஏன்னா அது அந்த எலக்ட்ரிசிட்டியை அது அவ்வளவு சென்சிபிளா இருக்கிறது எலக்ட்ரிசிட்டி. அப்ப இங்க அப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய ஒரு பெரிய பிரசங்கியை கொண்டு வந்து அங்க ஒரு இருதயம் உணர்வில்லாத ஒரு இருதயம் இருக்கும்பொழுது அங்க அந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவியினுடைய வல்லம் இறங்கி வர முடியாது. ஆனால் அவன் உணர்ந்தான். கொர்நேலியு வீட்டார் உணர்ந்தார்கள். ஆமென். உணர்ந்த பொழுது தேவன் பார்த்தார். பேதுரு பார்த்தார் இல்லை, தேவன் பார்த்துட்டார். ஓ, இந்த மனுஷன் உணர்வு அடைகிறான் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்காக அவர்கள் மீது இறங்கி வந்தார். அல்லேலூயா. நல்ல இருதயம். ஆமென். உணர்வுள்ள இருதயம். ஆமென். உணர்வு அடைகிற ஒரு இருதயம். ஆமென். அல்லேலூயா. ஏதோ கிணத்துல சின்ன பிள்ளைங்க பாருங்க, கிணத்துல ஒரு கல்லை போட்டுட்டு அது போய் டும் உழுந்த சத்தம் தான் கேட்கும், அதுக்கு மேல ஒரு சத்தம் அதுல கேட்காது. கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இருந்து விடக்கூடாது. கட்டாந்தரையில போட்ட ஒரு விதை மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இருந்து விடக்கூடாது. அந்த மண் அதை உள் வாங்க வேண்டும். ஆமென். மண் சாப்பிட்டா தான் அந்த விதை இறங்கும் பாருங்க, இறங்கி வேறுவிடும். உணர்வு உள்ளவர்கள். அல்லேலூயா. அப்ப அவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாம அவர்கள் அதை உணர்கிறவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் அந்த ஜனங்கள் கேட்டாங்க, நாங்க என்ன செய்யணும்? பேதுரு, அப்போஸ்தலர்கள், நாங்க என்ன செய்யணும்? பிரதர், நாங்க என்ன செய்யணும்? சரி, நாங்க உணர்வு அடைஞ்சிருக்கு, நாங்க என்ன செய்யணும்? கேட்டார்கள் பாருங்க. ஆமென். உணர்வு அடைந்தவர்கள் தான் அதை கேட்பார்கள். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். மூன்றாவதாக அந்த நல்ல நிலம், நல்ல இருதயம், அதனுடைய குணாதிசயம் என்ன? அவங்க வெறுமனே வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க மாத்திரம் செய்ய மாட்டாங்க, வசனத்தினால உணர்வு அடைவார்கள். ஆமென். உணர்வு அடைகிறது மாத்திரம், உணர்வு அப்படி சென்டிமெண்டா நம்ம ஆயிடுகிறது மாத்திரம் அல்ல, சென்டிமெண்ட் வேண்டும், உணர்வு உண்டாக வேண்டும். அதை தொடர்ந்து அவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென். அந்த உண்மையில கருத்தை சொல்லுகிறார். நம்ம 3 வசனத்தை வாசித்து அதுல 7 காரியங்களை ஸ்ட்ரெட் பண்ணோம், 7 காரியங்களை வெளியே எடுத்தோம். கேட்டார்கள், உணர்வு அடைந்தார்கள். இப்போ அவர்கள் அதோடு நின்று விடாம ஏற்றுக்கொள்வார்கள். ஆமென். அதே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பாருங்க, அந்த ஜனங்கள் கேட்டு உணர்வு அடைந்து நாங்க என்ன செய்யணும், அப்படியா இப்படியா என்று சொல்லி கேட்டுட்டு அப்படியே டாட்டா காட்டிட்டு போயிடல. அவர்கள் கேட்கிறார்கள், நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்ட மாத்திரத்துல பேதுரு ஒரு காரியத்தை சொல்றார். அவர் சொல்றார் 38வது வசனத்துல, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இதான் பண்ணி என்ன செய்யணும்னு கேட்டல, இப்படி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொல்ல 40வது வசனத்தை பாருங்க. இன்னும் 41, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய்
ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. அவங்க வசனத்தை பேதுரு போதித்த பிரசங்கித்த அந்த வார்த்தையை அவர்கள் கேட்டார்கள். எப்படி கேட்டாங்கன்னு சொல்லப்படுது பாருங்க. சந்தோஷமாய் கேட்டார்கள். ஆமென். துக்க முகத்தோட இல்ல, அசட்டியா இல்ல, பெராக்கு பார்த்து கொண்டு இல்ல, சந்தோஷத்தோடு அவர்கள் கேட்டு உணர்வு அடைந்து, அதனால அந்த கேள்வி கேட்டாங்க, ஏம்பா நாங்க என்ன செய்யணும்? உணர்வு அடைந்து இப்ப அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென். ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஏற்றுக்கொள்கிற அந்த வார்த்தை தான் விசுவாசிப்பது. ஆமென். இப்போதான் அந்த விதை மண்ணுல கொஞ்சம் வேர் விட ஆரம்பித்திருக்கிறது. அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய வசனத்தை கேட்கிற மாத்திரத்துல அதை நான் ஏற்றுக்கொள்வேன், அதை நான் விசுவாசிப்பேன். ஆமா, இது உண்மைதான், இது எனக்கு வேணும், இதுல சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். ஆமென். நான் ஒத்துக்கொள்கிறேன், இது என்னுடைய வாழ்க்கையில இது எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பாருங்க, வெறும் அந்த ரட்சிப்பு, அந்த ஞான ஸ்நானம் அதுக்கு மாத்திரம் கிடையாது. இந்த வசனத்தை கேட்டோம், இந்த ஜனங்கள்லாம் உணர்வு அடைந்தார்கள், நாங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க, பேதுரு இப்படி செய்யணும்னு சொன்னார். உடனே அவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்தார்கள். பாருங்க, கீழ்ப்படிதல் அதுல இருக்கிறது. விசுவாசிக்கிறதுன்னு சொன்னா, ஆமாங்க நாங்க விசுவாசிக்கிறோம், ஆமாங்க நாங்க ஏற்றுக்கொண்டோம், ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிடல. எதை விசுவாசித்தார்களோ அதுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆமென். என்ன வசனம், என்ன பேதுரு சொன்னார், அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் அதற்கு என்ன நான் கீழ்ப்படியும்படிக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். ஒப்பு கொடுத்தபடினால்தான் அந்த வசனம் சொல்லுகிறது, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். சரி, அப்ப அந்த ரட்சிப்பு பெற்றவர்கள் ஞானஸ்நானம் அடையறதுக்கு மாத்திரம் கிடையாது, அங்குதான் அது ஆரம்பிக்கிறது. ஆனால் தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய, பெற்றுக்கொள்ள விரும்புகிற எந்த ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, இந்த விதத்துல தான் அது வேலை செய்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப என்னுடைய என்ன தேவை இருக்கிறது, அந்த தேவைக்கு ஏற்ற வார்த்தை என்னுடைய இருதயத்தில் விதைக்கப்பட வேண்டும். ஆமென். ஒரு சரீர ஆரோக்கியம் வேண்டுமா, அந்த ஆரோக்கியத்தை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை என்னுடைய இருதயத்தில் விதைக்கப்பட வேண்டும். பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு வேண்டுமா, அதற்கு தேவன் வாக்குத்தத்தங்களை பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் விதைக்கப்படும் போது, என் இருதயத்தில் விதைக்கப்படும் பொழுது அது எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை உண்டு பண்ணும். எல்லா புத்திக்கும் லாஜிக்கும் அப்பாற்பட்ட விதத்துல முடியவே முடியாது என்று இருக்கிற அந்த சூழ்நிலை தேவன் இல்ல முடிய பண்ணுவார் என்று சொல்லி ஒரு விசுவாசம் உண்டாக்கும். அந்த விசுவாசம் தான் என்னுடைய உலகத்தை மேற்கொள்ளும், என்னுடைய தரித்திரத்தை மேற்கொள்ளும், என்னுடைய வியாதியை மேற்கொள்ளும், என் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத காரியத்தை மேற்கொள்ளும், என்னுடைய சஞ்சலங்கள், தவிப்புகள், பயங்களை அது மேற்கொள்ளும். அல்லேலூயா. ஒரு விவசாயி நெல் அறுவடை பண்ணணும்னு விரும்புகிற அந்த விவசாயி கோதுமையை விதைப்பாரா? விதைக்க மாட்டார். நெல் வேணும்னு சொன்னா நெல்லுடைய விதைகளை விதைக்கிறார். எனக்கு ஆப்பிள் மரம், அதனுடைய கனி, ஆப்பிள் பழத்தை நான் பறிக்கணும்னு சொல்லும்போது ஆரஞ்சு விதையை நான் விதைக்க மாட்டேன். ஆரஞ்சு பழமும் நல்லதுதான், ஆரஞ்சு விதையை வைத்து அது பக்கம், அது ஒரு பக்கம் ஆரஞ்சு பழத்தை கொடுத்துட்டு போகுது. ஆனா எனக்கு ஆப்பிள் தான் வேணும்னு சொல்லும் பொழுது அந்த ஆப்பிள் விதையை நான் விதைக்கும் பொழுது ஆப்பிளை நான் அறுவடை செய்வேன், அந்த கனியை நான் பெற்றுக்கொள்வேன். ஒரு சிலருக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் சென்று ஜெபிக்க போகும்போது ஒரு சில வாரங்களாக அதுல இருப்பார்கள். அப்படி அங்க போகும்பொழுது பார்க்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல படுத்து கொண்டிருக்கிற ஒரு நபருக்கு என்ன வேணும்? சரீர ஆரோக்கியம் வேண்டும். ஆமென். குணம் அடையணும், அதுதான் வேண்டும். அதுக்காக தான் அங்க போயிருக்கிறார். டாக்டர் எல்லாம் பார்த்து உங்களுடைய நிலைமை கொஞ்சம் மோசமா ஆகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து பல டெஸ்ட் எல்லாம் பண்ணி இருக்கிறாரு. இப்போ இந்த நபர் என்ன பண்ணுவாரு, அந்த ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துக்கொண்டு இப்போதான் எனக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் அந்த காசுலாம் கட்டி அந்த டிவி சேனல் எல்லாம் வாங்கி கொண்டு, அல்லது இப்பதான் செல்போன் இருக்குது இல்லையா, பொருத்தாமல் இருக்குது இல்லையா, அதுல அவங்க இது வரைக்கும் வீட்டில் இருக்கும்போது பல வேலையா இருக்கும். அங்க போய் இப்போ ஃப்ரீ இல்லையா, 24 மணி நேரம் ஃப்ரீ. அப்போ பார்க்காத படத்தை எல்லாம், சினிமா படத்தை எல்லாம் பார்த்து முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தோடு தான் போகுது. எந்தெந்த நாடகம் அன்னைக்கு விட்ட நாடகம், அன்னைக்கு விட்ட சீரியல் அப்படின்னு சொல்லி எல்லாம் சீரியலா பார்த்து இவர் பெட்ல படுத்து இருக்கிற வாழ்க்கை சீரியஸா போயிடும் இல்லையா. இவருக்கு தேவை சரீர ஆரோக்கியம். அப்ப அந்த சரீர ஆரோக்கியத்துக்கு என்ன வேணும்? அதுல இருந்து நான் குணம் அடைவேன் என்கிற விசுவாசம் வேண்டும். எப்படி அந்த விசுவாசம் தானா பொத்துட்டு வந்துருமா? வராது. அதற்குரிய வசனம் விதைக்கப்பட வேண்டும். அதே பொருத்தாவில், அதே செல்போன்ல ஹீலிங்கை குறித்து, கெரிசம் குறித்து, தேவனுடைய தெய்வீக சுகம் அளிக்கிற வல்லமையை குறித்து எவ்வளவு பிரசங்கங்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் அற்புதமான
தேவனுடைய வார்த்தைகளை பேசி அதில் வைத்திருக்கிறார்கள். அதை நான் போட்டுட்டு நான் அதை கேட்க 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 எத்தனை பேர் அப்படி சுகமா இருக்கிறார்கள், எப்படி எத்தனை பேர் வியாதியின் படுக்கையை தேவன் திருப்பி போட்டு விட்டார். ஆமென். தெய்வீக சுகம் அடைந்திருக்கிறார்கள். ஆமென். வசனம் விதைக்கப்பட வேண்டும். என்ன காரியம் உங்களுக்கு வேண்டும்? ஏதோ ஒரு ஊழியக்காரர் வந்து ஏதோ காலியா இருக்கிற தலை மேல காலியா இருக்கிற கையை வச்சுட்டு போனா அங்க ஒண்ணும் நடக்காது. அந்த தலையில ஏதாவது இருக்கணும். அப்பதான் ஒரு ஊழியக்காரர் வந்து கை வைக்கும் பொழுது அந்த தேவன் கிரியை செய்வார். ஒண்ணுமில்லாத தலையில ஒண்ணுமில்லாத கையை எடுத்து போய் வச்சா அங்க அற்புதம் நடக்காது. அங்க அந்த 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 இருதயத்துல மூளையில தேவனுடைய வசனம் இருக்கணும் பாருங்க. வசனம் இருக்கும் பொழுது ஒரு ஊழியக்காரர் வந்து கரங்களை வைத்து ஜெபிக்கும் பொழுது அவர்கள் உணர்வு அடைவார்கள், அதை ஏற்றுக்கொள்வார்கள். என்ன என்று சொல்லி என்னத்தை ஏற்றுக்கொள்வாங்க? என்னத்தை விசுவாசிப்பார்கள்? அவங்க விசுவாசிப்பாங்க. என்னன்னு சொன்னா, உங்களில் ஒருவன் வியாதியஸ்தனாக இருந்தால் அவன் சபையின் பாஸ்டரை வரவழை, அந்த மனுஷன் வந்து வேத வசனத்தை சொல்லி உன் தலைமையில கை வைத்து ஜெபிப்பார், அப்பொழுது ஜெபிக்கும் பொழுதே நீ சுகம் அடைவா என்று சொல்லி வேதத்துல தேவன் வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதை அந்த ஊழியக்காரர் வந்து கை வைத்து ஜெபிக்கும் பொழுதே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. அப்படிதான் அற்புதம் நடக்கிறது. இல்லைன்னு சொன்னா என்னமோ பண்றாரு, ஏதோ பண்றாரு, ஏதோ மாயமானம் பண்றாரா, ஏதோ மந்திரவாதம் பண்றாரா, ஒண்ணுமே புரியாது. அப்ப அவர் கரங்களை வைத்து ஏன் கரங்களை வைக்கிறார்கள்? எந்த அதிகாரத்தில் வைக்கிறார்கள்? வசனத்துல சொல்லி இருக்கிறதா? அந்த வசனத்துல சொல்லி இருந்தா அதை நிறைவேற்றுறதுக்கு தேவன் அங்க வந்து இருக்கிறாரா? நிச்சயமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் வியாதியஸ்தர்கள் மீது கரங்களை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் அடைவார்கள். அப்போ ஒரு ஊழியர் உங்க மேல வந்து கை வைக்கும் போது, என் மேல கையை வைக்கும் பொழுதே நான் பெற்றுக்கொள்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், விசுவாசிக்கிறேன், நான் சுகமாகிவிட்டேன் என்று சொல்லி விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் உருவாகும். அல்லேலூயா. அப்ப அது வசனம் விதைக்கப்பட வேண்டும். ஆமென். அப்ப நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். ஆமென். அந்த நல்ல நிலத்தை உடையவர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டு உணர்வு அடைந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள். சொல்லுங்க, ஏற்றுக்கொள்வார்கள், விசுவாசிப்பார்கள். ஆமென். வார்த்தையை கேட்டீர்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்டீர்களா? நீங்கள் வார்த்தையில உணர்வு அடைந்தீர்களா? அந்த இரட்சகராகி இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? உங்கள் இதயத்தில் அவர் தங்கி இருக்கிறாரா? நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீர்களா? இன்றைக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆமென். அந்த நல்ல நிலம், அதில் அந்த விதை விழுந்து உணர்வு அடைந்து வேர் பற்றி இப்ப வளர ஆரம்பித்து விட்டது. ஆமென். அந்த நடைபாதை போன்ற அந்த இருதயத்துல அதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுலதான் பல பேர் நடக்கிறார்களே, அதுதான் பல ஜோலியில அது இருக்கிறதே. அது நடந்து 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 கடினமா கட்டாத ஆகிவிட்டது. அதுல விதையை விதைக்கும் பொழுது விதைச்சும் அதுல பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்கும்போது நம்ம பயப்பட தேவையில்லை. கர்த்தர் அன்றைக்கு சொல்கிறார், அது தொடர்ந்து அதுல வசனத்தை விதைக்கும் பொழுது பாருங்க, தேவனுடைய வசனம் இந்த பகுதியில வெறும் விதை மாத்திரம் தான். அது விதை மாத்திரம் கிடையாது, வெறும் தேவனுடைய வசனத்துல அந்த கட்டாந்தரையை உடைத்து நொறுக்கக்கூடிய சம்மட்டியாகவும் அது வேலை செய்கிறது. ஆமென். உடைக்க வேண்டியது உடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம அடுத்த பகுதியில பார்க்கிறோம். நான்காவதாக, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? அந்த நல்ல நிலத்தை உடையவர்கள், நல்ல நிலமாய் நான் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரெண்டு காரியம் சொல்லியிருந்த, உண்மையும் நன்மையுமான இருதயம். சொல்லுங்க, உண்மையும் நன்மையுமான இருதயம். ஆமென். ரெண்டுமே தனித்தனி வார்த்தைகள். நம்ம ஒன்றாவும் பார்க்கலாம், தனியாகவும் அதை பார்க்கலாம். அப்போ பாருங்க, கற்பாறை நிலத்திற்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு நிலம் தான் உண்மையும் நன்மையுமா இருக்கக்கூடிய அந்த ஒரு இருதயம், நல்ல நிலம். அந்த கற்பாறை இருதயம் என்ன? சுவிசேஷத்தை கேட்ட உடனே சந்தோஷமாய் கேட்டு அது ஏற்றுக்கொண்டது, ரட்சிக்கப்பட்டு விட்டது, ஞானஸ்நானம் எல்லாம் பெற்றுக்கொண்டு விட்டது. ஆனால் உஷ்ணம் அடித்த உடனேயும் அதுக்கு வேர் இல்லை. ஏன்னா கீழே பாறை இருக்குது, கற்பாறை இருக்கிறதுனால வேறு இறங்க முடியல. அப்ப வெயில் அடித்த உடனே அந்த செடி இப்பதான் சின்ன ஒரு தளிர் இவ்வளவு தூரம் தான் வந்திருந்தது, அது காய்ந்து போய்விட்டது. அப்போ அந்த மனுஷன் சுவிசேஷத்தை கேட்டு சந்தோஷப்பட்டது தப்பா? இல்லை. அவன் கேட்டு உடனே ரட்சிக்கப்பட்டது தப்பா? இல்லை. ஞானஸ்நானம் பெற்றது தப்பா? இல்லை. ஆனால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட மாத்திரத்துல அது எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாமே நான் செய்து முடித்து விட்டேன், எல்லாமே முடிஞ்சிடுச்சு, ஓகே, இப்ப நான் வந்து ரெடி, ஆயத்தமான்னு சொன்னீங்களே, ஆண்டவரே இதோ ஆயத்தமா இருக்கிறேன். இல்லை, எங்க ஆயத்தமா இருக்கிறேன்? இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா
ரட்சிக்கப்பட்ட உடனே தேவன் ஒவ்வொருவரையும் மேலே தூக்கிடுவார். அப்படின்னு சொன்னா யாருமே ரட்சிக்கப்படவும் வர மாட்டாங்க. ஐயோ, ரட்சிக்கப்பட்ட உடனே நேரம் பல்லவத்துக்கு போயிடுது, ஏன் நான் இங்கேயே கொஞ்ச நேரம் இருக்கிறேன்னு இல்ல. அப்படி சொன்னா இல்ல, நான் உடனே ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு வருவாங்க. ஏன், இந்த உலகத்துல இருந்து போதும், ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படுறது உடனே என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, நீங்க இந்த பூமியில இருக்கணும். ஆமென். நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் இங்கே இருக்கிறது. ஆமாம், சரி. அப்ப இந்த ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்துல எல்லாமே முடிஞ்சிடல. ஞானஸ்நானம் பெற்ற மாத்திரத்துல எல்லாம் முடிஞ்சிடல. புதிதாய் பிறந்த குழந்தையை போல பிறந்தவன் எல்லாம் முடிஞ்சிடல. இப்போதான் தேவன் ஆரம்பிக்கிறார் வேலையை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில, என்னுடைய இருதயத்துல தேவன் இப்போதான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். என்ன வேலை? உடைக்க வேண்டியதை உடைக்கணும், பிடுங்க வேண்டியதை பிடுங்க வேண்டும், கட்ட வேண்டியதை கட்டி எழுப்ப வேண்டும், பலப்படுத்த வேண்டியதை பலப்படுத்தணும், ஸ்திரப்படுத்த வேண்டியதை ஸ்திரப்படுத்தணும். இனிமேல் தான் தேவன் வேலையை ஆரம்பிக்க போகிறார். ஆமென். தோட்டக்காரன் இப்போதான் வேலையை செய்யவே ஆரம்பிக்க போகிறார். இதெல்லாம் எதற்காக? தேவனுடைய வசனம் என்னுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டு நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெற்று அனுபவிக்கிற ஒரு ஏதேன் தோட்டத்தை போல என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். பாருங்க, ஹல்லேலூயா. பலவிதமான கனிகள், பலவிதமான ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் ஆசீர்வாதம் நிரம்பின ஒரு வாழ்க்கை உண்டாகணும். அதுதான் தேவனுடைய நோக்கம். ஆமென். என்னை உடைப்பதற்கும், என்னை ஸ்திரப்படுத்துவதற்கும், பிடுங்க வேண்டியதை பிடுங்குவதற்கும், அந்த முள்செடி கல்செடி எல்லாத்தையும் பிடுங்குவதற்கு அதுதான் நோக்கம். அல்லேலூயா. அப்ப அந்த உண்மையான இருதயமுடைய அந்த ஆளு, அவரிடத்துல கற்பாறை இல்லாம இல்லை. அவரிடத்துல ஒரு காலத்துல கற்பாறை இருந்ததுதான். ஆனால் அந்த கற்பாறை, நான் சொல்லியிருந்தேன், அது நம்முடைய மன வேற்றுமைகள். பாருங்க, பாறை எப்போ உருவாகும் தெரியுமா? பல ஆயிரம் வருஷம் கணக்காக ஆகும். ஒரு பாறை, மண்ணுக்கு கீழே பாறை உருவாகிறதுக்கு, அந்த படிவ பாறைன்னுவாங்க, பல விதமான பாறை இருக்கிறது. அந்த பாறை லட்சக்கணக்கான வருஷங்கள் அது ஆகும் ஒரு பாறை உருவாகுவதற்கு. அப்படி போல நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பொழுது அநேகர் சாட்சி சொல்லுவாங்க, கர்த்தரை நான் குடி பழக்கத்திலிருந்து நான் குடித்து ரொம்ப செலவு பண்ணி கொண்டிருந்த தேவன் எனக்கு விடுதலை கொடுத்தார். நான் ஒரு சிகரெட் பிடிக்கிற ஒரு பழக்கத்தில் இருந்த தேவன் எனக்கு விடுதலை கொடுத்த. நல்லது, அதெல்லாம் ரொம்ப நல்லது. அங்கதான் அது ஆரம்பிக்கிறது. மேலோட்டமான அந்த காரியங்களிலிருந்து தேவன் விடுதலை கொடுக்கிறார். அப்படி விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கு அது பெரிய விஷயம்தான். ஒரு குடிக்கு அடிமையா இருக்கக்கூடியவர்கள் குடியிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு அவங்களுக்கு பெரிய போராட்டம். அது தேவன் செய்து விடுகிறார். ஆனால் அது இறங்கும் பொழுது அது கடினமான, இன்னும் கடினமாக பல நாட்களாக பல வருஷங்களை கண்டுக்காமலேயே, யாரும் சுட்டி காட்டாமலேயே இருந்த கெட்ட சுபாவங்கள், மன மேட்டுமைகள், அந்த பெருமைகள், அந்த மன்னிக்க முடியாத அந்த தன்மைகள், பழி வாங்குகிற அந்த குணாதிசயங்கள், அந்த பொய் அந்த காரியங்கள், அதெல்லாம் கல் மாதிரி அது அப்படியே பிளாக்காக அது ஆகிவிட்டது. பாருங்க. ஆனா இந்த நல்ல நிலத்திலே அது இருந்தது. அதுதான் நீங்க காண்பிக்க விரும்புகிறேன். நல்ல நிலத்துல அது இருந்தது. அப்ப தேவன் ஒரு நாள் அதை காண்பித்தார். பாரு, இந்த ஒரு கல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி காண்பித்த உடனே இந்த உண்மையான இருதயம் என்ன செஞ்சது? உண்மையான இருதயம், ஆமென், உண்மையா அதை ஏற்றுக்கொண்டது. ஆமென். அது உண்மையான இருதயம், பொய் இல்லை. ஐயோ, கல் இருக்கிறதா, இன்னும் கொஞ்சம் மண்ணப்பட்டு இன்னும் மூடு அப்படின்னு சொல்லி கல்லை மூடல. அந்த உண்மையான இருதயம் என்ன பண்ணுது? ஆண்டவரே, இவ்வளவு கல்லை என்னிடத்துல நீ காண்பித்திருக்கிற வாழ்க்கையில இப்படி ஒரு மன்னிக்க முடியாத ஒரு இருதயம் கடினமா பாறை மாதிரி ஆகிவிட்டது, அதை நீர்தான் எனக்கு உடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆத்மாவை உயர்த்தி தேவனிடத்துல காண்பிக்கும். ஆமென். உடைக்க ஒப்பு கொடுக்கும். ஆமென். அந்த பாறையை உடைக்க தேவன் உதவி செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் அதை உதவி செய்கிறார். நான் விரும்ப வேண்டும், நான் அதை கண்டுபிடிச்சிட்டு, ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு பாறை இருக்கிறது. ஒரு பாறை இல்ல, பல பாறை இருக்குது, அநேக இடத்துல இருக்கிறது. இன்னும் சொன்னா அநேக கிறிஸ்தவர்கிட்ட, ரட்சிக்கப்பட்ட சர்ச் கோயிங் எல்லா சபை விசுவாசிகளிடத்திலையும் இருக்க முடியும். ஆனா நீங்க அதை நம்ம பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டிருக்கிறது. ஐயோ, நான் அப்படிலாம் கிடையாது. இல்ல, அதெல்லாம் எப்படி, நீங்க என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மண்ணை போட்டு மூடிடுறது கிடையாது. இல்ல இங்கேயும் அங்கேயும் அப்படி கை கட்டி, இல்ல நான் இல்லை அவங்க தான் அப்படின்னு சொல்லி காட்டுறது இல்ல. எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அப்ப அந்த உண்மையான இருதயம் என்ன பண்ணும்? ஆமா ஆண்டவர் உண்மைதான். காரணம் ஸ்திரீ சொன்னா பாருங்க, ஆமா ஆண்டவர் உண்மைதான். சமரிய பெண்ணு சொன்னா பாருங்க, ஆமா ஆண்டவர் உண்மைதான், உண்மைதான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நீர் தான் அதை உடைக்க வேண்டும், ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அதை உடைக்க உதவி செய்கிறார். அப்படித்தான் அந்த நல்ல நிலம் இருந்தது, அதுல பாறை இருந்ததுதான். ஆனால் அது கர்த்தருடைய கையில் நிலைத்து இருந்தது. பாருங்க, அந்த ஐக்கியம்
ஐக்கியத்துல, அந்த கூடி வருதல்ல, தொடர்ச்சியா விதை விதைக்கப்படுகிற இடத்துல இருந்தாலே போதும். நான் சொன்னது போல விதை பெரியும் அந்த வசனம் பெரிய விதை மாத்திரம் கிடையாது, அது ஒரு சம்மட்டி, அது உடைக்கும். ஆமென். வசனம் கேட்க 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 உடைக்க வேண்டியது அது உடைக்கும். ஆமென். இல்ல எனக்குள்ள கல்லா அப்படின்னு சொல்லிட்டு அது விலகி போயில்லை. இல்ல, கர்த்தர் அதை உடைக்கும்படிக்கு உதவி செய்கிறார். லூக்கா 13வது அதிகாரத்துல அது ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் பாருங்க. கர்த்தர் அங்க ஓமையாகத்தான் அதை சொல்லுகிறார். லூக்கா 13வது அதிகாரத்துல ஒரு தோட்டக்காரனுடைய ஓமையை மறுபடியும் சொல்லுகிறார். அங்கே மறுபடியும் தோட்டம், மரங்கள் எல்லாமே. 6வது வசனத்துல, அப்பொழுது அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதில் கனியை தேடின பொழுது ஒன்றும் காணவில்லை. ஒரு அத்தி மரம் திராட்சை தோட்டத்தில் நடப்பட்டிருக்கிறது, கனிகள் இல்லை. அந்த தோட்ட எஜமான் வந்து கனி பறிக்க வருகிறான். அந்த மரத்துல கனிகள் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அந்த ரிசல்ட் கனிகள் அது இல்லை. ஓகே, 7வது வசனம், அப்பொழுது அவன் தோட்டக்காரன் நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அப்ப அந்த தோட்டத்தை எஜமான் சொன்னான், ஏன் இந்த மரம் வேற வேஸ்டா இருந்தது, வர நீ பராமரிச்சு இருக்க, அதை வெட்டி போட்டு, அது ஒன்றும் கனி கொடுக்க மாட்டது அப்படின்னு சொல்லி தோட்டத்தை எஜமான் சொல்றான். 8வது வசனம், அதற்கு அது தோட்டக்காரன், பாருங்க ஐயா, பாருங்க குரலை பாருங்க ஐயா. யாருடைய குரல்? அது கண்டுபிடிப்பீங்க பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் குரல். அவர் கேட்டு, ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன். அல்லேலூயா. தோட்டக்காரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், இல்ல ஆண்டவரே, ஐயா நான் இந்த மரத்தை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன், இந்த மரத்தை சுற்றிலும் நான் கொத்தி. ஏன் கொத்தணும் பாருங்க, ஏன் கொத்தணும்? கல் இருக்குது கீழே, வேறு பாய முடியல. அப்ப அந்த தோட்டக்காரன் சொல்றான், பரவாயில்ல, நான் அதை கொத்தி போட்டு நான் அதுக்கு உரம்லாம் போட்டு இது கனி கொடுக்கிறதாக நான் மாற்றுகிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அந்த பாறையை நான் உடைக்கிறேன். ஆமென். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து யார்? தேவனுடைய வார்த்தை. ஆமென். அந்த வார்த்தை பிரசங்கிக்க 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 அது சம்மட்டி பாருங்க, அந்த சம்மட்டியினால உடைக்க வேண்டியதை உடைக்கிறது. அது ஆமென். பெருமைகளை உடைக்கிறது, அது மனமேட்டிமைகளை உடைக்கிறது, சுய பலத்தை உடைக்கிறது, அந்த 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 இரு மனதை உடைக்கிறது, அந்த அந்த ஒரு பொய்யான ஒரு மாய்மாலமான தன்மையை உடைக்கிறது. அது உடைக்கும். அல்லேலூயா. உடைக்க ஒப்பு கொடுத்தவர்கள் தான் அந்த நல்ல நிலத்தை உடையவர்கள். ஆமென். அது பாஸ்டர் உடைக்க மாட்டார், எந்த ஊழியக்காரரும் உடைக்க மாட்டாங்க, அது அவங்களுடைய வேலை இல்ல. வசனம் தான் உடைக்காது. வசனத்தை எடுத்தவர்கள் பிரசங்கிப்பார்கள். ஆமென். அநேகர் நம்முடைய சபையில கர்த்தர் கிருபையா அப்படி இல்ல, மற்ற சபைகள்ல ஊழியக்காரர் மேல முறுக்கிக் கொள்வார்கள். இல்ல, ஊழியக்காரர்கள் மேல நீங்க முறுக்கிக் கொண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? அவர்கள் பெரிய வசனத்தை பிரசங்கிக்கிறவர்கள். தோட்டக்காரன் ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். தோட்டக்காரன் ஒருவர் இருக்கிறார். அவர் வந்து அந்த வார்த்தையை கொண்டு கொத்துவார். ஆமென். ஒரு நல்ல கற்பாறை மாதிரி இருக்குது பாருங்க. ஒரு நல்ல ஒரு சிற்பி என்ன பண்ணுவான், அப்படியே தடையில் கொடுத்து, ஐயோ நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, ஐயோ நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒளியையும் சுத்தியையும் எடுத்துக்கொண்டு அதுல கொத்தி 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 பாருங்க, மூக்கு வரவழைப்பான், உதடுகள் வரவழைப்பான், காதுகள் வரவழைப்பான், அது அழகான ஒரு உருவமாக மாறும். ஆமென். நல்ல தோட்டக்காரன் அதை செய்வான். ஆமென். உடைக்க ஒப்பு கொடுத்தவர்கள் தான் நல்ல இருதயம் உடையவர்கள். ஆமென். அங்கதான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கைய அந்த ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தை அது நமக்கு செய்யும். ஆமென். சங்கீதம் 141 தாவீது தம்முடைய அனுபவத்தை அவர் சொல்லுகிறார் பாருங்க. தாவீதை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம், வேத வசனங்களிலிருந்து அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 141வது அதிகாரம் 5வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார், நீதிமான் என்னை தயவாய் குட்டி, நாங்க கொட்டுட்டோம், தலையில கொட்டட்டோன்றார். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவது இல்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபிப்பேன். அல்லேலூயா. என்னை கொட்டும் பொழுது அது தலைக்கு எப்படி இருக்குது? அவங்க கொட்டுனா எப்படி இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது? அது என்னுடைய தலைக்கு எப்படி இருக்கிறதா, நமக்கு எப்படி இருக்கிறது? கஷ்டமா இருக்குது, வலிக்குது. நான் தாவீது சொல்றார்,
அப்படி கொட்டும் பொழுது என் தலையில அபிஷேகம் ஊற்றப்படுகிறது போல இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அபிஷேகம் வேண்டும்? ஆமென். எத்தனை பேருக்கு அபிஷேகம் வேண்டும்? ஆமென். நான் சின்ன வாலிபனா இருக்கும்போது நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய அபிஷேகம் கொடுத்துருக்கிறேன். ஆமென். நல்லா கொட்டி இருக்கிறோம் பாருங்க. அல்லேலூயா. அது அப்படியே அபிஷேகம் போல அவருக்கு இருக்கிறதா. அது அப்படி சொல்லிட்டு அல்ல தட்ட மாட்டாராம் அந்த கையை, அப்படி போ அப்படி சொல்லி தட்ட மாட்டாராம். இன்னும் கேட்டா அவர்களுடைய இக்கட்டுகளில் நான் இன்னும் அதிகமா அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் அந்த நல்ல இருதயத்தை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தோட்டக்காரனாக இருந்து உதவி செய்கிறார். ஆமென். வார்த்தை, அப்ப அந்த வார்த்தையில அது இருக்கணும் பாருங்க. இயேசு சொல்ல, நீ வெளிச்சத்துல நட போதும். அப்ப அந்த உண்மையுள்ள இருதயம் சொன்னாக்கா அந்த கற்பாறை இல்லாத இருதயம் கிடையாது, அதுக்குள்ள இருக்கிறது. நான் வெளிச்சத்துல நடக்கிறேன்னு சொன்னா என்னுடைய முகத்துல அழுக்குகள் இங்க எங்க இல்லாம இல்லை. நான் அந்த வெளிச்சத்துல இப்படி வரும்பொழுதுதான் அது எனக்கு தெரியுது. ஓகே, அப்ப அவர் சொல்லுவார், பிரதர் இங்க கொஞ்சம் அழுக்கு இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதை நான் துடைத்துக் கொள்வேன். மற்றவர்கள் அதை என்ன பண்ணுவாங்க? எனக்குள்ள அழுக்கு இருக்கிறது, எனக்குள்ள இந்த கெட்ட பழக்கம் இருக்கிறது, எனக்குள்ள இந்த கடினம் இருக்கிறது, நான் இருளிலே ஒளிந்து கொள்கிறேன். புரியுதுங்களா? நான் வசனம் போதிக்கப்படுகிற இடத்துக்கு நான் வரமாட்டேன். சாத்தானுக்கு நல்லா தெரிஞ்சீங்க, அங்க போனீங்கன்னா அது அந்த கரை திரை கல்லு பாறை எல்லாம் கர்த்தர் உடைத்து போட்டு விடுவார். நம்ம சும்மா உட்கார்ந்து தேவனுடைய வசனம் உச்சல்ல அது ஏற்றுக்கொண்டு இருந்தாலே போதும். ஆமென். உணர்வு அடைந்து கொண்டு இருந்தாலே போதும். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய கற்பாறையாக இருந்தாலும் கர்த்தர் அதை உடைப்பார். ஆமென். அந்த ஐக்கியத்துல அந்த கூடி வருகிறது இல்லை, சபை கூடி வருகிறது இல்லை. ஆமென். அது நிலைத்து இருக்கும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு செய்கிறார். சரி, ஏசாயா 41வது அதிகாரம் நான் சொல்லியிருந்தேன், அது ஊழியக்காரர் செய்ய மாட்டார். ஏன்? அவர் வேற அதை செஞ்சுட்டு அவருக்கு வேற அது கெட்ட பேரு. அந்த வார்த்தையின் வழியாக தேவன் செய்வார். அங்கு நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் மூலியமாக கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். 41வது அதிகாரத்துல 15வது வசனம். இதோ இசாயா 41:15. இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக ஆக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி நீ குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போகும், சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளாக மேன்மை பாராட்டி கொண்டிருப்பார். எங்க மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய சபையில வந்து ஆராதித்து துதித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல பாருங்க, அந்த எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கற்பாறைகள், நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வேறு விட்டு கனிகள் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு எனக்குள்ளதான் அந்த பாறை இருக்கிறது, எனக்குள்ளதான் அந்த கற்பாறை இருக்கிறது. இப்ப இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்ம ஐயோ எங்க சித்தப்பா இங்க இருந்திருந்தாக்க ரொம்ப நல்லா இருந்திருக்குமே, இல்லை எங்க மாமியார் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அல்லது எங்களுடைய மாமா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லை, உன்னை பத்தி தான் பேசுகிறார் கர்த்தர். யாருக்கு பேசுகிறார்? வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு தான் அதை பேசுகிறார். இல்ல என் தம்பி இருந்தா நல்லா இருந்திருக்கும், என் அண்ணன் இருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல, நீ இருந்தது நல்லது, இன்று நான் வந்தது நல்லது. அல்லேலூயா. வசனத்தை கேட்கிறது எனக்கு நல்லது. ஏமா பாருங்க, அந்த வசனம் வெறும் விதை மாத்திரம் அல்ல, அந்த வசனம் ஆவியானுடைய வல்லமை அதில் இருக்கிறது பாருங்க. ஆமென். ஆவியானுடைய வல்லமையோடு அது வரும்பொழுது அது கேட்கிற என்னை பலப்படுத்துகிறது. ஆமென். அவரை துதித்து ஆராதிக்கும் பொழுது, அவரை அவருடைய ஆலயத்துல கர்த்தருக்குள் களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளாக மேன்மை பாராட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆவியானுடைய அபிஷேகம் எனக்குள்ள இறங்கி வருகிறது. அந்த அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிற அந்த கற்பாறையை என்னை கொண்டே தேவன் உடைப்பார். வேற ஆள் தேவையில்லை, வேற யாரும் வந்து நமக்கு சொல்ல தேவையில்லை. எனக்குள்ள இருக்கிற கற்பாறை, ஆமாண்ட உண்மைதான், இதுதான் என்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது, இதுதான் எனக்கு வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில கனி கொடுக்க முடியாதபடிக்கு, நல்ல ஒரு விளைச்சலை காண முடியாதபடிக்கு என்னை தடுக்கிறது. அது உடைத்து போடும்படிக்கு நீர் எனக்கு உணர்த்தினீர், நான் உணர்வடைந்தேன். ஆவியானுடைய அபிஷேகத்தினால, தேவனுடைய வார்த்தையினால நான் அதை உடைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார். ஆமென். நம்ம விரும்பும் பொழுது அதை அவர் செய்கிறார். உண்மையான இருதயம். ஆமென். நல்ல இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? உண்மையான ஒரு இருதயம். அல்லேலூயா. நன்மையான இருதயமாகவும் அது இருக்கிறது. அதை பார்த்து நாம் முடிக்கலாம். அந்த நல்ல இருதயத்தினுடைய குணாதிசயம் என்ன?
அது நன்மையான இருதயம். சொல்லுங்க, நன்மையான இருதயம். நன்மையான இருதயம். வெறும் உண்மையான இருதயம். உண்மையானாக்கா ஹானஸ்டா, ஒன்னேத் இல்லையா? ஆமா இருக்குதா, ஆமா இருக்குதா, ஆமா நான் ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, உங்களுடைய கிருபையை தாங்க, உங்களுடைய அபிஷேகத்தை தாங்க, உங்களுடைய வார்த்தையை எனக்கு கொடுங்க, அதை நான் உடையட்டும் அப்படின்னு சொல்லி உடைக்க ஒப்பு கொடுப்பார்கள். அதில் நிலைத்து இருந்து அது உடைக்கும்படிக்காக தங்களை அர்ப்பணிப்பார்கள். சரி, நன்மையான இருதயம் பாருங்க, அந்த உண்மையும் நன்மையும் சேர்ந்துதான் செயல்படுகிறது. நன்மையான இருதயம் சொன்னா சரி, கர்த்தர் இப்படி சொல்லிட்டாரா, ஓகே, வேத வசனத்துல அப்படி சொல்லிக்கிறதா, சரி, அதுல எனக்கு என்ன போராட்டம் என்ன காரியங்கள் இருந்தாலும் அது சரியானது என்ன, அதை நான் செஞ்சுட்டு போயிடுவேன். நன்மையான இருதயம் என்ன பண்றாங்க பாருங்க, அந்த நல்லதை செஞ்சுட்டு போயிடுவார்கள். ஆமென். இந்த உதாரணத்தை சொல்லும்போது அது நமக்கு புரியும். எரேமியா 17வது அதிகாரம் 8வது வசனம் சென்ற வாரம் பார்த்த ஒரு வசனம் தான். அதுல இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எரேமியா 17வது அதிகாரம், எரேமியா புஸ்தகம் 17வது அதிகாரம், அற்புதமான ஒரு புஸ்தகம். எரேமியா 17 verset 7 à verset 8. 7 et 8. 7 8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓகே, இவன் தான் அந்த கற்பாறை இல்லாத, அந்த கற்பாறையில வேறு பாய்கிறவன் கிடையாது. கர்த்தர் மேல, கர்த்தருடைய வார்த்தை மேல, அபிஷேகத்தின் மேல, ஜீவ ஊற்று தண்ணீர் மேல வேறு பாய்கிறவன். சரி, 8வது வசனம். அவன் தண்ணீரண்டிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். அது வரைக்கும் நம்ம பார்ப்போம் சென்ற வாரத்துல. இப்போ உஷ்ணம் வருவதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறவன். ஆமென். உஷ்ணம், அந்த கற்பாறை நிலம் இருந்தவன் உஷ்ணம் வந்த உடனே காய்ந்து போய்விட்டது. பாருங்க, இன்னது எது காய்ந்து போயிடுதுன்னு தான் பார்க்க போவோம். இப்போ விசுவாசம் மட்டும் காய்ந்து போயில்லை, அந்த தளிர் தண்டு இலைகளை எல்லாமே காய்ந்து தான் போய்விட்டது. ஆனால் இவன் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருப்பான். ஆமென். உஷ்ணம், இவனுக்கும் உஷ்ணம் அடித்தது பாருங்க, அந்த நல்ல இருதயமாகிய அந்த மனுஷனுக்கும் உஷ்ணம் அடித்ததுதான். ஆனால் அதை அவன் காணவில்லை. அல்லேலூயா. அதை அவன் பொருட்படுத்தவில்லை. அந்த உஷ்ணம் நம் கிறிஸ்தவ வாழ்க்கையில, சபை கூடி வருதல் வாழ்க்கையில, அந்த விசுவாச வாழ்க்கையில நம்ம முன்னேறி செல்லும் பொழுது வரக்கூடிய போராட்டங்கள், தடைகள், நம்மை நொறுக்கக்கூடிய காரியங்கள், நம்ம மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய நிச்சயமா கஷ்டம் உண்டா, கஷ்டப்படும், மனம் உளைச்சல் படும். ஆமா, ஆனால் அதை அவன் பொருட்படுத்த மாட்டான். சரி, பொருட்படுத்தாமல் அதை காணாமல் இலை பச்சையா, அவங்களுடைய இலை எப்படி இருக்குதா, எப்பவுமே பச்சையா தான் இருப்பான். என்ன அந்த பச்சை, என்ன இலை? அந்த வேத புஸ்தகத்தில் அந்த இலை எதை குறிக்கிறது? தேவனுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த வெளிப்பிரகாரமான காரியங்கள். அதுதான் ஒரு சில சமயத்தில் என்ன சொல்லுவாங்க, பெரிய இலை மட்டும் போதாது, கனியும் இருக்கணும். என்ன அர்த்தம்? தேவனுக்காக நாம் செய்யக்கூடிய அந்த வெளிப்பிரகாரமான காரியங்கள். எதெல்லாம் வெளிப்பிரகாரமான காரியங்கள் பாருங்க. சபைக்கு நான் வருகிறேன், இது வெளிப்பிரகாரமான காரியங்கள். தேவனை தேடுகிறேன், சபை காரியங்கள். அப்ப ஆராதிக்க வருகிறேன், வெளிப்பிரகாரமான காரியங்கள். வேதத்தை எடுத்து வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், வெளிப்பிரகாரமான காரியங்கள். உள்ளான மாற்றங்கள் நிறைய நடக்கிறது, அதுதான் கனிகளை உண்டு பண்ணுகிறது, சுபாவங்களை மாற்றுகிறது. ஆனா வெளிப்பிரகாரமான காரியங்கள், கூட்டங்களில் கலந்து கொள்கிறேன், செவ்வாய்க்கிழமை கூட்டங்கள்ல பரிந்து பேசுகிற ஜபங்கள்ல கலந்து கொள்கிறேன், வெள்ளிக்கிழமை வீட்டு கூட்டங்கள்ல கலந்து கொள்கிறேன், இரவு கண்விழிப்பில், இதெல்லாம் வெளிப்பிரகாரமான காரியங்கள். நிறைய பேர் வெளிப்பிரகாரமான காரியம் தான், வெறும் அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒன்றும் கனி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மரம் வெறும் கனியா இருந்தாலும் அவ்வளவு அழகா இருக்காது இல்லையா? இலைகள் வேண்டும். ஆமென். இலைகள் அவசியம், இலைகள் வேண்டும். அப்போ அந்த வெளிப்பிரகாரமான காரியங்கள், தேவனுக்காக நாம் செய்யக்கூடிய அந்த பக்தி காரியங்கள், வெளிப்பிரகாரமான காரியங்கள், ஆலயத்துக்கு வருகிறது, தேவனை ஆராதிக்கிறது, அல்லேலூயா என்று சொல்லி பாடுவது, வேதத்தை எடுத்து வாசிப்பது, ஜெபிப்பது, ஊழியருக்காக ஜெபிப்பது, பரிந்துரை ஜெபம் செய்வது, அந்த இரவு கூட்டங்களில் கலந்து, இதெல்லாம் வெளிப்பிரகாரமான காரியங்கள். இந்த நல்ல நிலம் உடையவன், நன்மையான இருதயம் உடையவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அந்த உஷ்ணம் அவனுடைய வாழ்க்கையில் அடித்தாலும் அதை அவன் காண மாட்டான். ஆமென். அதை அவன் காணாமல் அவனுடைய இலை பச்சையாகவே இருக்கும். ஆமென்.
அதே ஒரு உற்சாகத்தோடு, ஆமென், அதே உற்சாகத்தோடு தேவனை நோக்கி அவன் ஓடி வருவான். அதே ஒரு ஜெப பாரத்தோடு அவன் ஜெபத்துல கலந்து கொள்வான். அதே ஒரு வைராக்கியத்தோடு அந்த உபவாச கூட்டங்களில் அவன் கலந்து கொள்வான். அதே ஒரு வாஞ்சையோடு அவன் வெள்ளிக்கிழமை கூட்டங்களில் கலந்து கொள்வான். அதே ஒரு வாஞ்சையோடு வீட்டுல வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிப்பான். ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா போதும், ஆமா நான் என்னத்தை படிச்சு என்னத்தை செய்கிறேன், பைபிளும் வேணாம், அதை எடுத்து ஒரு மூலையில வை அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டிடுவாங்க. நீ சபைக்கு போய் நீ என்னத்தை சாதிக்க போற, உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, நீ அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லியே உனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு, இன்னமும் ஏன் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த இலைகளை காய பண்ணிடுவார்கள். முதல்ல இலை தான் காயும், தெரியுமா? ஒரு மரத்துல இலை காயும், வேர்ல இருந்து அது ஆரம்பிக்கிறது. ஆனா மேல வெளித்தோட்டமா பார்க்கும்போது இலை காயும். அப்ப அந்த நல்ல நிலம், நன்மையான இருதயம் உடையவன் தேவனுக்கு என்று நான் செய்யக்கூடிய அந்த வெளிப்பிரகாரமான அந்த என்னுடைய முயற்சிகள் அது நான் நிறுத்த மாட்டான். ஆமென். அவன் நிறுத்த மாட்டான், அந்த உஷ்ணத்தை அவன் காண மாட்டான். அடுத்த வசனம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம்னா அதுல 2 வார்த்தையை மாத்திரம் உங்களுக்கு அண்டர்லைன் பண்றேன். மழை தாட்சியான வருஷத்திலும், ஆசீர்வாத மழை குறைவா இருக்குது, மழை தாட்சி அந்த வருஷத்திலும் வருத்தமின்றி, சொல்லுங்க, வருத்தமின்றி, அந்த வார்த்தை தப்பாமல், ஆமென், வருத்தப்பட மாட்டான். ஆமென், வருத்தப்பட மாட்டான். மழை தாட்சி தான், ஆனால் வருத்தப்பட மாட்டான். தப்பாமல், ஆமென், சாஃபோத், அல்லேலூயா, தவறாம தப்பாம அவன் அந்த கனியை கொடுப்பான். அல்லேலூயா அல்லேலூயா. அதுதான் அந்த நன்மையான இருதயம். ஆமென். அவன் அதை செய்வான் பாருங்க. அந்த வெயில் எப்படி அடிச்சாலும் சரி, மழை எப்படி பெய்ஞ்சாலும் சரி, நல்லது இல்லாத செஞ்சுட்டு போ, இல்லையா? அப்ப தேவனுடைய காரியத்துல நன்மை எது? அந்த ஆரம்ப உற்சாகம், அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஆரம்பத்துல தேவன் மேல கொண்டு அந்த ஒரு ஆதி அன்பு, ஆமென், அது அவன் மாற மாட்டான், அதை குறைய மாட்டான். அல்லேலூயா அல்லேலூயா. உண்மையும் நன்மையுமான இருதயம் உடையவன். ஆமென். இவன் யார்? நல்ல நிலம். அல்லேலூயா. 5 காரியங்களை பார்த்தோம். அவன் வசனத்தை கேட்கிறவனாக இருப்பான். ஆமென். வசனத்தை வெறும் கேட்டுனே இருக்கிறது கிடையாது, அந்த வசனத்தினால் உணர்வு அடைகிறவனாக இருக்கிறான். ஆமென். வெறும் சென்டிமெண்டா உணர்வு அடைந்திருது மாத்திரம் கிடையாது, அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொள்ள அந்த விசுவாசம்ங்கிறது பாருங்க, நிறைய பேர் அது எங்கேயாவது முளைக்குமான்னு பாருங்க, முளைக்காது. நான் சொல்றது கேளுங்க. விசுவாசம்ங்கிறது ஒரு டிசிஷன். நான் ஓகே, நான் ஒத்துக்கொள்கிறேன், நான் தீர்மானிக்கிறேன்பா, என்னுடைய தீர்மானம் அதில் இருக்கிறது. ஆமென். என்னுடைய தீர்மானம் சத்தான் டெசிஷன், la foi est une décision. ஆமென். ஒரு தீர்மானம் நான் எடுக்கிறேன், ஓகே. அப்ப தீர்மானம் எடுக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். விசுவாசிச்சுட்டு வெயில் அடிக்கும், கிறிஸ்துவ வாழ்க்கையில் நுழைந்த உடனே, ரட்சிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில நுழைந்த மாத்திரத்துல எல்லாம் பஞ்சமத்தியா இருக்கிறது இல்லை, எல்லாம் நல்லா இருக்கும்போது அவருடைய பச்சை பசேல் இருக்கிறது இல்லை. வெயில் அடிக்கும், புயல் வரும், அது அசையாது. ஆமென். அந்த மரம், அந்த செடி காய்ந்து போகாது. அல்லேலூயா. அவன் பச்சை பசேல் என்று சொல்லியிருப்பான். பாருங்க, அவன் கர்த்தருடைய ஆலயத்துல நான் என்றென்றைக்கும் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பேன். ஏன் தேவனுடைய ஆலயத்துல தான் நடப்பண்ணுமா பச்சையான அந்த ஒலிவ மரம்? அங்கதான் அது பச்சையா இருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப அவன் அந்த உண்மையும் நன்மையுமான அந்த இருதயத்துல தேவனுடைய வசனத்தை, அந்த வசனத்தினால் உண்டான அந்த விசுவாசத்தை, வசனத்தினால் முளைத்த அந்த செடியை அவன் உண்மையும் நன்மையுமான அந்த இருதயத்துல அவன் காத்து கொள்வான். அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்றைக்கு நம்மையே நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த அந்த இருதயம், என்னுடைய இருதயம் நல்ல நிலமாக அது மாறும்படிக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் வசனத்தை கேட்கிறவன் மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக நான் அதை கேட்கும்படிக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். வசனத்தை அந்த கேட்கிற எந்த விதத்தில் அதை கேட்கணுமோ கவனமாய் மன வாஞ்சையோடு நாங்கள் கேட்கும்படிக்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க அப்பா. ஆண்டவரே, துதி வேலையோடு நாங்கள் கலந்து கொள்கிறோம். ஆண்டவரே, துதி செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே நான் அதுல பாட ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு நல்லா பாட தெரியாது, பரவாயில்லை, அதை கேட்கல கர்த்தர், நீ பாடினால் போதும், ஸ்தோத்திரம் சொன்னா போதும், நன்றி சொன்னா போதும். அந்த உணர்வு உள்ள ஒரு இருதயமாக, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளக்கூடிய இருதயமாக தேவன் அதை மாற்றுகிறார். ஆமென். உணர்வு அடைந்தவர்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆமென்.
ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறது? ஏன் விசுவாசிக்காம இருக்கிறது? இன்னும் அந்த உணர்வு அடையல. அந்த தேவன் அந்த உணர்வை நமக்கு அவர் தருகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் உணர்வை தருகிறார். வசனம் தொடர்ச்சியா விதைக்கப்பட அது கடினமான இருதயமா தான் அது ஆரம்பிச்சது. பரவாயில்ல, தேவன் அதை பார்த்து கோபப்படுகிறது இல்லை. அவர் தொடர்ச்சியா வசனத்தை விதைக்கிறார். மழை பெய்யும், வசனத்தை விதைக்கிறார். அது உணர்வுள்ள இருதயமாக மாறும். கர்த்தர் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த கற்பாறை எல்லாருக்குள்ளேயும் ரட்சிக்கப்பட்டு விசுவாச வாழ்க்கையில வந்த மாத்திரத்தில் எல்லாருக்குள்ளேயும் அந்த கற்பாறை இருக்குது. ஆச்சரியப்பட்டுடாதீங்க, எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. ஜென்ம சுபாவமான இயற்கையான மனுஷனுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் அது இருக்கிறது. ஆகையினால் ஆண்டவரே, நான் ஆச்சரியப்பட மாட்டேன். இல்லை, அது உணர்த்தப்படும் பொழுது உண்மையும் நன்மையுமான இருதயத்துல அதை நான் ஒப்பு கொடுப்பேன். ஆமென். எங்க தோட்டக்காரன் இருக்கிறார், அவர் சரியாக அவர் கொத்தி எனக்கு உரம் போடுவார். அல்லேலூயா. ஆவியானவர் ஆலயத்தில் அவர் அசைவாடுகிறார். அவர் என்னை பலப்படுத்தி என்னை கொண்டே அந்த கற்பாறைகளை உடைக்கும்படிக்கு செய்வார். நான் நல்ல நிலமாக மாறிக்கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நல்ல நிலமாக மாறிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல நிலமாக மாறிக்கொண்டிருக்கிறேன். கனி கொடுக்கிற மரம் அதில் விளைய போகிறது. அநேக பலவிதமான கனிகள் உண்டாகக்கூடிய தோட்டமாக என்னுடைய இருதயம், என்னுடைய வாழ்க்கை மாறப் போகிறது. என்னுடைய குடும்பம் மாறப் போகிறது. அதுல அநேக கனிகள் உண்டாகும். அதுல ஆப்பிள் மரம் இருக்கும், ஆரஞ்சு மரம் இருக்கும், ஒலிவ மரம் இருக்கும், கேதுரு மரம் இருக்கும். எல்லா விதமான மரங்களும் நிறைந்த சகல விதமான ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் பெற்று அனுபவிக்கிற ஒரு தோட்டமாக, அதை விளைவிக்கிற ஒரு தோட்டமாக என்னுடைய இருதயம் மாறும். ஆமென். நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த வசனம் விதைக்கப்படுகிற இடத்துல நான் வந்து இருந்தாலே போதும், தேவன் அநேக காரியங்களை செய்கிறார். ஆமென். நம்ம எல்லோரும் எழுந்து நின்று தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். கர்த்தர் அற்புதமானவர், ஆச்சரியமானவர். நாம் நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் மேலாக மகத்துவமான காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா.